எல்லோருக்கும் வணக்கம். அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள போட்டி பரீட்சைக்கான இறுதி வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு கிரகித்தல் வினாத்தாள் தொடர்பான 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த 2 செயலமர்வுகளிலும் தரப்பட்ட உரைப்பகுதிகளுக்கான சுருக்கம் எழுதுவது தொடர்பாக தரப்பட்ட உரைப்பகுதியினை சுருக்கி 1/3 பங்காக சுருக்கம் எழுதுதல், சில வேளைகளில் அந்த சுருக்கம் 1/3 பங்காக அல்லாமல் குறிப்பிட்ட சொற்களை தந்து அந்த சொற்களின் அளவுக்கு எழுதும்படியும் உங்கள்கிட்ட கேட்டு தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து அதன் சாராம்சத்தினை 75 சொற்களில் எழுதுங்கள் என்பதாக கூட கேட்கப்படலாம். ஆனால் அந்த சொற்களை எண்ணி கணிப்பீடு செய்து அதில் 1/3 பங்காக மாற்றி எழுதுவதற்கு குறிப்பிட்ட புள்ளிகள் ஒதுக்கப்படுவதன் காரணமாக பெரும்பாலும் அந்த மாதிரியான வினா ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அதில் வரக்கூடிய சிறிய மாற்றங்கள் உங்களை பாதிக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, தரப்படுகிற வினாத்தாளில் இருக்கிற அறிவுறுத்தல்களை மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக விடையளிப்பது மிக முக்கியமானது. பலருக்கு விடைகளை வழங்குவதற்குரிய ஆற்றல் திறன்கள் இருந்தாலும் கூட உரிய வழிகாட்டல்களை பின்பற்றாமல் விடையளிப்பதன் மூலமாக புள்ளிகளை இழக்கிற சந்தர்ப்பங்கள் கடந்த காலங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கு. இந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை மிக தெளிவாக வாசிங்க. அந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சு கொண்டு விடையெழுதுங்க. மற்றது தெளிவற்ற எழுத்துக்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் என்பதை கிரகித்தல் வினாத்தாளுக்கு மனசில் வச்சுக்கொள்ளுங்க. தெளிவற்ற கையெழுத்து வாசிக்கிறதுக்கு விளங்க இல்லை என்றால் அதற்குரிய புள்ளிகள் கணிசமாக குறையும். சரிதானே? சில பேருக்கு அது இயலாமல் இருக்கும். மிக தெளிவாக எழுதுவது என்பது இயலாமல் இருக்கும். ஆனால் இயன்றவரை இப்போதிருந்து எழுதி பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுடைய கைகளை ஓரளவுக்கு எழுதுவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அண்மை காலத்தில் எங்களுடைய பேனாவால் எழுதுகிற அளவு குறைவு. சில வேளைகளில் வெண்கட்டிகள் அல்லது மார்க்கர் பயன்படுத்தி சோக் அல்லது மார்க்கர் பயன்படுத்தி எழுதுறது, அதற்கு வேலை செய்கிற கைகளினுடைய தசைகள் வேறு, சாதாரணமாக கிறுக்குவதற்கான கைத்தசைகள் வேறு, உறுப்பாக எழுதுவதற்கான கைத்தசைகள் வேறு. ஆகவே அண்மை காலத்தில் பரீட்சை இருப்பதன் காரணமாக இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் பரீட்சை இருப்பதனால இப்போதிருந்து நாளாந்தம் விடயங்களை குறிப்பெடுத்து கொள்ளுகிற போது அதை இயன்ற வரையில் உறுப்பான எழுத்தாக எழுதி பாடக்குறிப்புகளை தயாரித்துக் கொள்வதன் மூலமாக ஓரளவுக்கு கைகளுக்கு எழுதுகிற பயிற்சியை நீங்கள் வழங்கி கொள்ள முடியும். பரீட்சை மண்டபத்தில் உங்களுடைய கை உங்களை கைவிடாமல் இருக்கும். சரி, அப்போ நாங்கள் பெரிய சுருக்கம் எழுதுவது தொடர்பில் இயலுமான அளவுக்கு அதற்குரிய தேர்ச்சிகள் மற்றும் திறன்கள் தொடர்பாக கவனம் செலுத்தி பார்த்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் செய்த பயிற்சியை விடைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய தவறுகள் அல்லது போதாமைகள் இயலாமைகள் தொடர்பில் போதுமான கவனம் செலுத்தி உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு வழி சமைக்கும். தொடர்ந்து வருகிற வினாக்களை பார்ப்போம். இன்றைக்கு பதிவிடப்பட்டிருக்கிற வினாத்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதற்குரிய விடைகளை கட்டாயம் எழுதி கொண்டு வர வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. இது அந்த இடத்திலே ஆன் த ஸ்பாட் விடைகள் எழுதுவதற்கு பயிற்சி செய்வதாக அமைவது இனி சிறந்தது. இன்னும் ஒரு சில செயலமர்வுகள் மட்டுமே நடைபெறும் என்பதால் இப்போதும் சிறு பிள்ளைகள் மாதிரி நேரம் ஒதுக்கி வீட்டில் செய்து பார்த்து அப்படி இல்லாமல் நீங்கள் அதற்குரிய விடைகளை அந்த நேரத்திலேயே நாங்கள் கதைக்கிற நேரத்திலேயே விடைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறதா என்று உங்களை நீங்களே மதிப்பீடு செய்வதற்கு இந்த களத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். சரி, இப்போ இது 6வது பயிற்சி வினாத்தாள். கடந்த காலங்களில் வேறு கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் தவிர என்னால் தயாரிக்கப்பட்ட அல்லது தொகுக்கப்பட்ட 5 பயிற்சி வினாத்தாள்கள் தொடர்பு கலந்துரையாடி இருக்கிறோம். இறுதி நேரத்தில் இறுதி நாட்களில் சமூகம் அளித்தவர்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர்களுக்கு 5 வினாத்தாள்களும் அதற்குரிய விடைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆர்வமுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது 6வது வினா.
2 வடிவங்கள் இந்த வினாத்தாளில் உள்ளடங்கி இருக்குது. பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்கிற 3 வடிவங்களையும் இந்த வினாத்தாள் நிறைவு செய்கிற போது நாங்கள் நிறைவு செய்திருப்போம். பெரிய சுருக்கம், கூற்றுக்களை அடையாளம் காணுதல், தரப்பட்ட உரைப்பகுதிகளிலிருந்து வினாக்களுக்கு விடையளித்தல் ஆகிய 3 வடிவங்களையும் இந்த வினாத்தாளோடு நாங்கள் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து கூற்றுக்களை மதிப்பீடு செய்கின்ற வகையிலான வினாக்களையும் பார்ப்பதன் மூலமாக சிறிய சுருக்கங்களையும் ஓரளவுக்கு பார்த்து கொள்ளலாம். அந்த அளவோடு எங்களுடைய செயலமர்வுகள் அனைத்தும் நிறைவு பெறும். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் தொடர்பாக பார்க்கலாம். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பந்தியின் இறுதியிலும் ஆனா, அவன, ஈனா என்பதாக 3 கூற்றுக்கள் காணப்படுகின்றன. உங்களது அபிப்பிராயத்துக்கு அமைய இக்கூற்றுக்களுள் எது தரப்பட்டுள்ள உரைப்பகுதிக்கு மிக பொருத்தமானது என எடுத்து காட்டுக. தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதிக்கு மிகவும் பொருத்தமான கூற்று எது என பார்த்து உண்மையில் அதுக்கு கீழே அவர்கள் கீறிட்ட இடம் தருவார்கள். அந்த கீறிட்ட இடத்துல எடுத்து சென்று விடைகள் எழுத வேண்டியிருக்கும். கீழே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக உரைப்பகுதி 1 இறுதியில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் உரைப்பகுதிக்கு மிக பொருத்தமான கூற்று ஈனா என நீங்கள் கருதுவதாயின் உங்களது விடை கீழ்வருமாறு அமைதல் வேண்டும். 1க்கு ஈனா என்பதாக எழுதவும். அதற்கு இதில் இடம் வழங்கப்பட்டிருக்க இல்லை. ஆனால் பரீட்சை வினாத்தாளில் அதற்குரிய இடம் இந்த இறுதி பகுதியில் கோடு போட்டிருக்கு. இந்த பகுதியில் இப்படியாக கீறிட்ட இடம் ஒன்று தந்திருப்பார்கள். போதுமான இடம் இருக்கும். அதில் எழுதக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இங்கே அடையாளம் கண்டு பக்கத்தில் குறித்து கொண்டால் போதுமானது. சரி, அப்போ முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். 2014 அரசாங்கத்துறை கைத்தொழில் சதவீத மறை வளர்ச்சியை காட்டிய வேளையில் தனியார் துறை கைத்தொழிலின் உற்பத்தி 11% அதிகரித்தது. இது இக்கட்டான நிலைமைகளிலும் சந்தை திசைமுகப்பட்ட கொள்கைகளுக்கு பதில் செயலாற்றக்கூடியதாயிருந்த தனியார் துறையின் தொடர்ச்சியான தலை நிமிரக்கூடிய ஆற்றலை பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. அரசாங்கத்துறையில் காணப்படும் மந்த நிலை, போதிய முகாமத்துவமின்மை, மிதமிஞ்சிய ஊழியர்க்கு தம்மை இசைவாக்கிக் கொள்வதிலான சிரமங்கள் என்பவற்றின் நீண்ட வரலாற்றை பொதுவாக உணர்த்துவதாய் உள்ளது. மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். 2014 அரசாங்கத்துறை கைத்தொழில் சதவீத மறை வளர்ச்சியை காட்டிய வேளையில் தனியார் துறை கைத்தொழிலின் உற்பத்தி 11% அதிகரித்தது. இது இக்கட்டான நிலைமைகளிலும் சந்தை திசைமுகப்பட்ட கொள்கைகளுக்கு பதில் செயலாற்றக்கூடியதாயிருந்த தனியார் துறையின் தொடர்ச்சியான தலை நிமிரக்கூடிய ஆற்றலை பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. அரசாங்கத்துறையில் காணப்படும் மந்த நிலை, போதிய முகாமத்துவமின்மை, மிதமிஞ்சிய ஊழியர்க்கு தம்மை இசைவாக்கிக் கொள்வதிலான சிரமங்கள் என்பவற்றின் நீண்ட வரலாற்றை பொதுவாக உணர்த்துவதாய் உள்ளது. இந்த கூற்றுக்களை அடையாளம் காண்பதில் 3 விதமாக இந்த கூற்றுக்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டியதாக இருக்கும். ஒன்று, தரப்பட்ட கூற்றுக்களிலிருந்து மேலே உள்ள உரைப்பகுதியை எழுதுகின்ற உரையாசிரியருடைய நோக்கம் சில வேளைகளில் அடையாளப்படுத்தப்படும். அந்த உரைப்பகுதியினுடைய நோக்கத்தை காட்டுகின்ற ஒரு கூற்று அங்கே காணப்படுகிறது. உரையாசிரியருடைய நோக்கம் அல்லது தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய நோக்கம். இரண்டாவது, தரப்பட்ட உரைப்பகுதியின் சாராம்சம் சில வேளைகளில் ஒரு கூற்றாக அமையலாம். மிகவும் பிரதானமான கருத்து, தரப்பட்ட உரைப்பகுதியின் பிரதானமான கருத்து அங்கு ஒரு தனி வாக்கியமாக அமைந்து நிற்கலாம். இன்னொரு வடிவத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், சில வேளையில் தரப்பட்ட உரைப்பகுதியில் முனைப்பான கருத்து, மேலோங்கி நிற்கின்ற கருத்து, சில வேளைகளில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்ற போது அதில் முனைப்பான கருத்து காணும். இதில் இன்னும் ஒரு சிறப்பான அடையாளப்படுத்தல் சொல்லுகிறேன். இந்த உரைப்பகுதி 2 விதமான கருத்துக்களை அல்லது 2
பாதிகள் இப்போ இந்த தேங்காய் பாதி மாதிரி சரிதானே, ரெண்டு வகையான கருத்துக்களினால பிணைக்கப்பட்டதாக அந்த உரைப்பகுதி இருக்கும். தரப்படுகிற கூற்றுகள் சில வேளைகளில் ஒரு கூற்று ஏதேனும் ஒரு பகுதியை பேசுவதாக இருக்கும், இன்னொரு கூற்று அதன் இரண்டாவது கருத்தை முதன்மைப்படுத்தி பேசுவதாக இருக்கும், மூன்றாவது கூற்று, நான் சொல்லுகிறது இந்த ஒழுங்குல தான் அமைய வேணும் என்று இல்லை, மூன்றாவது கூற்று அந்த இரண்டு கூற்றுக்களையும் ஒன்றிணைத்ததாக, ஆனால் அதே வார்த்தைகளை பிரயோகிக்காத நேரடியாக அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லுக்கு சொல் வெளிப்படுத்துவதாக இல்லாமல் இருக்கும். இந்த உபாயங்களை கொஞ்சம் கருத்தில் கொள்ள. நாளையும் திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று, கீழிருந்து மேல் நோக்கி போவோமே, ஒரு தரப்பட்ட உரைப்பகுதியில இரண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட இரு துருவங்களான இரண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற போது கீழே இருக்கிற கூற்று ஒரு கூற்றினால் அந்த இரண்டு கருத்துக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு, ஆனால் அதே சொற்பிரயோகங்கள் அல்லது அதே விதமான வசன நடைகள் இல்லாமல் வேறு மொழிகளில், வேறு மொழி என்பது வேறு உரைநடை, வேறு விதமான எழுதியவருடைய சொந்த உரைநடையில அந்த சாராம்சம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ரெண்டு கருத்துக்களையும் அது உள்ளே எடுத்திருக்கும். ஏனைய ரெண்டு கூற்றுக்கள் அங்கு சொல்லப்பட்ட இரண்டு கருத்துக்களில் ஏதேனும் ஒவ்வொரு கருத்தை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி நிற்கும். இந்த வேளையில அதுல இருக்கக்கூடிய பாதி அல்லது அரைவாசி கருத்துக்களை சிறப்பாக வெளிப்படுத்தி நிற்கின்ற கூற்றுக்களில் இருந்து விலகி சென்று அந்த உரைப்பகுதியின் முழுமையான சாராம்சத்தை தெளிவான வேறு உரைநடையில் காட்டுகிற கூற்றை அடையாளம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த உரைப்பகுதியில பல்வேறு உதிரி கருத்துக்கள் இருந்தாலும் மிகவும் முனைப்பான ஒரு கருத்து மேலோங்கி நிற்பதாக இருக்கும். உதிரி கருத்துக்களால் கட்டமைக்கப்பட்டு சில வேளைகள்ல அங்க வசனமாக சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. அந்த கருத்துக்களின் மூலமாக அதற்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கருத்தாக அது இருக்கும், அல்லது ஒரு முனைப்பான கருத்தாக இருக்கும். அது நேரடியாக அந்த உரைப்பகுதியில் அந்த வார்த்தை இருக்காது, அந்த கருத்து இருக்காது. ஆனால் சொல்லப்படுகிற கருத்துக்களினால், அந்த உதிரி கருத்துக்களினால் ஒரு பிரதான கருத்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதை கண்டுபிடிச்சு எழுதக்கூடியதாக இருக்க. மூன்றாவது, தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியில் தெளிவாக தெரிகின்ற சாராம்சம். அங்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த உரைப்பகுதியின் பிரதானமான கருத்து, வெளிப்படையாக தெரியக்கூடிய சாராம்சம் எது என்கிற அடிப்படையில் கூற்றி அடையாளம் காண வேண்டி இருக்கு. நான்காவது, சில வேளைகளில் கூற்றினுடைய சாராம்சம் அல்லாமல் உரைப்பகுதியின் நோக்கம், உரையாசிரியருடைய நோக்கம் அங்கு கூற்றாக தரப்பட்டிருக்கு. தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியின் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற நோக்கம் என்ன, இந்த உரைப்பகுதி ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, உரையாசிரியர் இது ஏன் எழுதினார் என்கிற விடயம் கூற்றாக தரப்பட்டிருக்கு. இப்படி 4 விதமாக கூற்றுக்களை அடையாளம் காண்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே அதனுடைய சாராம்சம் மட்டும்தான் கூற்றாக வரும் என்று கருதக்கூடாது. சரிதானே? சரி, அப்ப இந்த முதலாவது உரைப்பகுதியை நாங்கள் வாசித்து பார்த்தோம். இதுல எத்தனை விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது, யாரேனும் சொல்ல முடியுமாக இருந்தால் அவர்கள்ட்ட இருந்து கேட்கலாம். பெருமே சொல்ல முடியலைன்னு அவர்கள் சொல்லுகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். செய்யலாதானே? என்னை தவிர 83 பேர் இருக்கிறாங்க. இதுல யாருமே இயலாதவர்களாக இருப்பார்கள் என்று நான் கருத இல்லை. கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதாக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்போம். பிரியா பேசுங்க பாப்போம். அரச துறை சொல்லுங்க. தனியார் துறையின் நேர்மறையான வளர்ச்சியும்
ஓ, மற்றது அரசு துறை என்ன காரணத்தால இந்த மறைவு இந்த எதிர்கணியமான வளர்ச்சி போக்க கொண்டிருக்கிறதுக்கான ரீசனும் சொல்லப்பட்டிருக்கு சார். ஓ, எதிர்கணியமான வளர்ச்சி போக்குன்றது எளிமையா விளங்கக்கூடியதை சொல்லுங்க. அதாவது அவங்களோட நெகட்டிவா அவங்களோட இது போகுது சார். போன வருஷத்தோட இந்த வருஷம் அவரோட உற்பத்தி அளவு குறைவா குறைஞ்சி. இருக்கு. குறைஞ்சிருக்கிறதும் தனியார் துறைன்றது அதிகரிச்சிருக்குது. ஆனா அந்த தனியார் துறை அதிகரிச்சிருக்க காரணம் வந்து அவங்களோட சந்தையில பன்முகப்படுத்தல் கொள்கை தான் அதுக்கான காரணமா இருந்திருக்கலாம். மற்றது அரசு துறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு வந்து அவங்களோட மரபு ரீதியான அந்த சில சில கொள்கைகள் அதான் காரணம் வந்து போட்டிருக்கு. இயல்புகள் என்று சொல்லுவோம். இங்க 2 விடயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, அரசாங்கத்துறை சார்ந்த கைத்தொழில்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. உற்பத்தியில எதிர்கணிய வளர்ச்சி என்பது வீழ்ச்சியை காட்டும். சதவீத மறை வளர்ச்சி, அதான் எதிர்கணியம் அல்லது சதவீத மறை வளர்ச்சி என்பது அவர்களுடைய வீழ்ச்சி போக்கு காணப்படுகிறது. அதற்கான காரணம் தொடர்ச்சியாக சொல்லப்படல, அதை கொண்டே கீழே சொல்றாங்க, அவ்வளவுதான். அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மந்த நிலைக்கு போதிய முகாமத்துவமின்மையும் அதிக அளவிலான ஊழியர்களை கொண்டிருப்பதும் அதுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்துறையின் வீழ்ச்சி அடைந்து செல்லும் தன்மை மற்றும் அதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2வது, தனியார் துறையின் வளர்ச்சி போக்கும் அதற்கு பங்களித்த நிலைமையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை புரிந்து கொண்டால் போதுமானது. இங்க 2 கருத்துக்கள், இரட்டை கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கூட்டிலே அவை காட்டப்பட்டிருக்குதா என்று நாங்கள் பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வினாவும் என்னால் தயாரிக்கப்பட்டது அல்ல, கடந்த கால வினாத்தாள்கள் என்கிற அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய சரி பிழை என்பவற்றுக்கு நான் பொறுப்பு அல்ல. இன்னும் அழகாக இந்த வினாவை அமைத்துக் கொள்ள முடியும், ஆனால் அவ்வாறு அமைக்கப்படவில்லை. இருந்ததை இருந்தவாறே பார்ப்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் அவ்வாறே அதை சீர்திருத்தி எங்களுடைய திருப்திக்கு அதை சீரமைத்துக் கொள்ள முடியும், ஆனால் அது பொருத்தமற்றது என்கிறதால அப்படியே வச்சிருக்கு. 3 கூட்டுகள் தரப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கத்துறை கைத்தொழிலின் தொடர்ச்சியான தலை நிமிரக்கூடிய ஆற்றலை குறிப்பாக சுட்டுகின்றது. அரசாங்கத்துறை கைத்தொழிலின் மந்தமான முன்னேற்றம் மரபு வழியான ஒரு பலவீனமாகும். ஏனைய விடயங்களுள் அரசாங்கத்துறையின் திருப்திகரமற்ற முன்னேற்றத்துக்கான காரணம் முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடுகள் ஆகும். 3 கூற்றுகளையும் திரும்ப பார்ப்போம். இது அரசாங்கத்துறை கைத்தொழிலின் தொடர்ச்சியான தலை நிமிரக்கூடிய ஆற்றலை குறிப்பாக சுட்டுகின்றது. அரசாங்கத்துறை கைத்தொழிலின் மந்தமான முன்னேற்றம் மரபு வழியான ஒரு பலவீனமாகும். ஏனைய விடயங்களுள் அரசாங்கத்துறையின் திருப்திகரமற்ற முன்னேற்றத்துக்கான காரணம் முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடுகள் ஆகும். எந்த கூற்று பொருத்தமானது என்று நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆவண பொருத்தமாக இருக்கு சார். ஆவண பொருத்தமாக இருக்கிறது. மிகவும் பொருத்தமற்ற கூற்று 1வது சார். ஆனா மிகவும் பொருத்தம் இல்லை, எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. சீனா தரப்பட்டதுல ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள், அது முழுவதும் சரியாக அல்ல. ஒரு எடுத்து வைத்து பேசுகிறார்கள் முகாமைத்துவ குறைபாடு என்பது. ஆனால் அது நீண்ட கால வரலாறு கொண்டிருக்குது. போதிய முகாமத்துவமின்மை, மிதமிஞ்சிய ஊழியர்களுக்கு தம்மை இசைவாக்கி கொள்வதிலான சிரமங்கள் என்கிற 2 காரணங்கள், அதாவது முகாமைத்துவ குறைபாடுகளும் அதிக ஊழியர்களும் என்கிற 2 குறைபாடுகளை கொண்ட ஒரு நீண்ட வரலாறு. ஆகவே அந்த விடயங்கள் மிகவும் வெளிப்படையாக பேசப்படாவிட்டாலும் முழுமைப்படுத்தப்பட்டதாக மரபு வழியான ஒரு பலவீனம், மரபு வழியான பலவீனம் என்பது 2 விடயங்களையும் உள்ளடக்கியது. ஆனால் 3வது கூட்டில ஒரு விடயம் மட்டும், முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடு சொல்லப்பட்டிருப்பதால ஆவன்னா எடுத்துக்கொள்ளும். அப்ப நாங்கள் விடையளிக்க வேணும். 1, 2 போட்டு ரோமன் இலக்கத்தில் வினா தரப்பட்டால் ரோமன் இலக்கத்தில் எழுத வேணும், கவனமாக இருக்க வேணும். பிறகு இந்து அரபிய எண்ணில் எழுதி போடக்கூடாது. அதுபோல விடைகள் ரோமன் இலக்கத்தில் தரப்பட்டால் அந்த விடைகளை ரோமன் இலக்கத்தில் எழுத வேண்டும்.
மாற்றி பயன்படுத்தி போடக்கூடாது. அவர்கள் விடையை கணக்கிலே எடுக்க மாட்டேன். அப்போ ஒன்று ஆவண்ணா என்பதாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி வரக்கூடிய கூற்றுகளுக்கு அதிபர் சேவை போட்டி பரீட்சையில 5 தொடக்கம் 7 வரையிலான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு கடினமான உரைப்பகுதிகள் இருக்கும். ஆனால் 5 தொடக்கம் 7 வரையிலான வினா புள்ளிகளை உங்களுக்கு அவர்கள் தருவார்கள். கவனமா இருக்க வேண்டும். இப்படியாக சில வேளைகளில் 5 கூற்றுக்கள் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 கூற்றுக்கள் தரப்பட்டு 7 படி 35 புள்ளிகள், ஒரு சுருக்கத்துக்கு 35 புள்ளிகள், 2 உரைப்பகுதிகளை தந்து அந்த ஒவ்வொரு உரைப்பகுதியிலையும் 5 வினாக்கள் என்கிறதாக 10 வினாக்கள் தரப்பட்டு ஒவ்வொரு வினாவுக்கும் 3 புள்ளிகள் என்பதாக 30 புள்ளிகள் இப்படி அமைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில வேளைகளில் இந்த தரப்பட்ட உரைப்பகுதி தொடர்பில் கூற்றுக்களின் வடிவம் மாறலாம். ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போல, அல்லது 4 கூற்றுக்களில் பொருத்தமான கூற்றை அடையாளம் காண்பது போல, அல்லது ஆம் இல்லை என்பது போன்ற வடிவங்களுக்கு சில வேளைகளில் மாற்றப்படலாம். கட்டாயமாக இப்படித்தான் பெற வேணும் என்பதாக இல்லை. ஆனால் பெரும்பாலும் இந்த வகையிலான வினாக்கள் கடந்த கால பரீட்சையில வந்திருக்கு. கூற்றுக்களை மிக அவதானமா மதிப்பிடவும் வந்தால் அப்படியே புள்ளி வரும், போனால் அப்படியே போயிடும். இதுல இடையிலே எதுவும் இருக்காது. கவனமா பார்க்கணும். மிகச்சரியான விடையை தெரிவு செய்தால் 5 புள்ளிகளோ 7 புள்ளிகளோ அப்படி வரும். சரிதான். ஆனால் தவறாக விடையளித்தால் அப்படியே அவ்வளவு புள்ளிகளும் உங்களுக்கு இருக்காது. அதுல ஒரு பகுதி புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. கவனமா இருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். சின்ன சமயம் சார். கேளுங்க சார், அந்த 3வது விட இருக்கு தானே சார், ஈனா விட. அதுல ஏனைய விடயங்களுள் அப்படிங்கிற அந்த வேர்ட அந்த இடத்துல சேர்க்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஏனைய விடயங்களுள் அது ஒரு குழப்பகரமாக அந்த விடையை தர வேணும் என்று மற்ற விஷயங்களுக்குள்ள அரசாங்கத்துறையின் வெற்றிகரமற்ற முன்னேற்றத்துக்கான காரணம் முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடுகள் ஆகும். மற்ற விஷயங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துறையினுடைய திருப்திகரமற்ற முன்னேற்றத்துக்கு காரணம் முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடு. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் மற்ற விஷயங்களுக்குள்ள பார்க்கக்குள்ள என்ன கதைப்போம் தானே, அந்த மாதிரியாக ஏனைய விடயங்களோட சேர்த்து பார்க்கக்குள்ள அரசாங்கத்துறையின் திருப்திகரமற்ற முன்னேற்றத்துக்கு காரணம் முகாமைத்துவத்திலான மரபு வழியான குறைபாடு என்று சொல்லுகிறது தவறான ஒரு விடை அல்ல. ஆனால் அது முழுமையான விடையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் மேலே சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்துறையில் காணப்படும் மந்த நிலை, போதிய முகாமைத்துவமின்மை, மிதமிஞ்சிய ஊழியருக்கு தம்மை இசைவாக்கிக் கொள்வதிலான சிரமங்கள் என்பவற்றின் நீண்ட வரலாற்றை பொதுவாக உணர்த்துவதாய் உள்ளது. அப்போ இந்த அரசாங்கத்துறையில நீண்ட காலமாக காணப்படுவதை 2 வகையான குறைபாடு. ஒன்று சரியான முகாமைத்துவம் இல்லை, 2 ஊழியர்கள் மிதமிஞ்சியதாக காணப்படுவது. இந்த 3வது கூற்று அதுல ஒரு பகுதியை தனித்துவமாக அடையாளம் காட்ட முயல்வது. ஆகவே அது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விடை அல்ல என்பதனால்தான் நாங்கள் அதை தவிர்த்துக் கொண்டோம். விளங்குதா சார்? அந்த ஆவணாவுல சார் மந்தமான முன்னேற்றம் என்றல சார் அவடத்துல சொல்றாங்க. மந்தமான முன்னேற்றம் என்று மந்தமான ஒரு வளர்ச்சி, மெதுவான ஒரு வளர்ச்சி. ஆனா இதுல மறை வளர்ச்சி என்று சார் சொல்றாங்க. இதுதான் அந்த அப்படியே சொல்லுக்கு சொல் அதுல இருப்பது போல தரமாட்டார்கள் என்று சொல்லி ஆரம்பத்துல ஒரு விடயம் சொல்லியிருந்தது உங்களுக்கு. அது சில வேளைகள்ல அதை தவிர வேறு சிறப்பானவை இல்லை என்கிற முடிவுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் மந்தமான வளர்ச்சி என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் வளர்ச்சி இருக்குது, ஆனால் அது பெரியதாக இல்லை, ஒரு மாதிரி ஒரு மிக குறைவான அளவில் இருக்குது என்கிற பொருள்ல தான் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கோம். அதுபோல மிதமான வளர்ச்சி என்கிறதும் மெல்லிய வேகத்துல வளர்ச்சி அடைந்து போகுது. ஆனால் இங்க மந்தம் என்பது பொருளாதார மந்தம் என்று சொல்லுகிற போது அது ஒரு வளர்ச்சி இன்மையை குறிப்பதாக பொருள் கொள்ள வேண்டி இருக்கும். மிக துல்லியமாக அதுல இருப்பது போலவே ஒரு சொல்ல
கொடுக்க மாட்டோம். உங்களை கைபிடிச்சு கூட்டி போய் அந்த விடையை தொட்டு காட்டுகிற அளவுக்கு விடைகள் இருக்காது. ஆனால் இருப்பவற்றுக்குள் சிறந்ததை தெரிவு செய்து அதனுடைய பொருளாக இதைத்தான் நாங்கள் எடுக்கிறோம் என்று தீர்மானிக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய கேள்வியில ஒரு நியாயத்தன்மை இருக்குது, அது நான் விளங்கிக் கொள்கிறேன். அங்க மறை வளர்ச்சி என்று சொல்லியிருக்கு, இங்க மந்தம் என்று சொல்றீங்க என்று. இங்க மந்தம் என்பது வளர்ச்சியின்மை என்பதாக கருதப்பட வேண்டும். அங்க ஒரு ஆண்டு மறை வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அரச துறையின் ஒரு மந்தம் என்பதாக இந்த கூற்று இருக்கு. அது ஒரு ஆண்டுக்குரியதாக மட்டுமல் ஒட்டுமொத்தமாக அது இல்ல சார், அந்த மந்தமான முன்னேற்றம் என்று சொல்றதான். அப்ப முன்னேற்றம் என்று சொல்லப்பட்டிருக்குதானே என்று சொல்லத்தான் அந்த கூற்றை தவிர்த்து. மந்தமான முன்னேற்றம் என்றால் முன்னேற்றம் இல்லாதது என்றுதான் நாங்கள் எடுத்தோம். முன்னேற்றத்தில் ஒரு மந்தம். சரிதானே? சரி, இரண்டாவது கூட்டுக்குள்ள போகிறேன். எனினும் சமீப காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பலவும் விளைவினை துணியும் ஒரு காரணியாக உருப்படி மூலதனத்திலான முதலீட்டின் பங்கு பொதுவாக நம்பப்பட்டபடி அவ்வளவு உயர்வானதன்று எனும் கருத்தை தந்துள்ளன. கைத்தொழிலில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளால் கணிசமான காலப்பகுதிகளில் அடையப்பட்ட தேசிய வருமான வளர்ச்சி வீதங்களினதும் இவ்வீதங்களுக்கு ஏதுவாயிருந்த அடிப்படை காரணிகளினதும் பகுப்பாய்வு உருப்படி மூலதனத்திலான முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஓரளவு பங்களிப்பினையே நல்கின என்பதை காட்டியது. உருப்படி மூலதனத்திலான முதலீடு தவிர்ந்த இன்னுமோர் மீதி காரணியும் சிறப்பான வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கியது. அதாவது உருப்படி முதலீடு தவிர்ந்த ஏனைய காரணிகளால் ஆழ்வீத உற்பத்தி திறன் அதிகரித்தது. திரும்பவும் ஒரு தடவை நாங்கள் வாசிப்போம். எனினும் சமீப காலத்தில் என்றிருக்கு, நாங்கள் சமீப காலத்தில் என்பதாக திருத்திக் கொள்வோம். எனினும் சமீப காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பலவும் விளைவினை துணியும் ஒரு காரணியாக உருப்படி மூலதனத்திலான முதலீட்டின் பங்கு பொதுவாக நம்பப்பட்டபடி அவ்வளவு உயர்வானது அன்று எனும் கருத்தை தந்துள்ளன. கைத்தொழிலில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளால் கணிசமான காலப்பகுதிகளில் அடையப்பட்ட தேசிய வருமான வளர்ச்சி வீதங்களினும் இவ்வீதங்களுக்கு ஏதுவாயிருந்த அடிப்படை காரணிகளினதும் பகுப்பாய்வு உருப்படி மூலதனத்திலான முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஓரளவு பங்களிப்பினையே நல்கின என்பதை காட்டியது. உருப்படி மூலதனத்திலான முதலீடு தவிர்ந்த இன்னுமோர் மீதி காரணியும் சிறப்பான வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கியது. அதாவது உருப்படி முதலீடு தவிர்ந்த ஏனைய காரணிகளுக்கு ஆழ்வீத உற்பத்தி திறன் அதிகரித்தது. சரி, இப்போ எனக்கு யாராவது சொல்லுங்க, இத எழுதின உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இதை ஏன் எழுதுகிறார்? சொல்லுங்க பிரியா. கதை பொருளாதார வளர்ச்சிக்கு உருப்படி மூலதனத்தின முதலீடு மட்டுமில்லாம ஏனைய காரணிகளும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தாக்கம் செலுத்தும் தானே? அதுவும் முக்கியம் சொல்லவாரு. நீங்க சொல்லுகிறது சாராம்சம். சரிதானே? பொருளாதார வளர்ச்சிக்கு உருப்படி மூலதனம் என்று சொல்லுகிறது பிசிக்கல் கேபிட்டல். இப்ப இயந்திரம், கருவிகள், பொருட்கள், கட்டடங்கள், இந்த மாதிரி அவற்றின் மீது மேற்கொள்ளப்படுகிற இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உருப்படி மூலதனத்தின் மீது, அதாவது பௌதீக மூலதன பொருட்கள் மீது செய்யப்படுகிற முதலீடு தான் பொருளாதார வளர்ச்சிக்கு உயர்வான பங்களிப்பு கொடுக்கிறது என்கிறது பழைய நம்பிக்கை. என்ன பொதுவாக
நம்பப்பட்டபடி அவ்வளவு உயர்வானதல்ல எனும் கருத்து தற்போது ஆய்வுகள்ல கிடைச்சிருக்கு. இதுதான் இங்க அவர் சொல்ல வர பிரதானமான கருத்து. முன்னர் எப்படி நம்பப்பட்டது காரணி உருப்படி மூலதனத்திலான முதலீடு என்பதாக கருதப்பட்டது. ஆனால் பொதுவாக நம்பப்பட்டபடி அப்படி அதனுடைய பங்கு பெருமளவில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இது தவிர்ந்த மீதி காரணி என்பது அதர்ஸ் என்று சொல்றாங்க. அது மொழிபெயர்ப்பில் சில விட மீதி காரணிகள் என்று வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ இன்னும் ஒரு வடிவத்தில் அந்த முதலீடு தவிர்ந்த ஏனைய காரணிகளும் பௌதீக மூலதன பொருட்கள் மீதான முதலீடு தவிர வேறு காரணிகளும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுகின்றன என்பது சாராம்சம். சரி, என்னுடைய கேள்வியம்மா நோக்கம் என்று சொல்லி வருகிற போது இந்த சாராம்சத்தை தாண்டி யோசிக்கவும் சரிதானே. இது ஒரு பொருளாதார கோட்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுவது. யோசிக்க அதுக்கு வெளியில இந்த ஒரு பொருளாதார கோட்பாட்டில் ஏற்படுகிற மாற்றம் அல்லது ஆய்வுகளால் ஏற்படுகின்ற மாற்றத்தை காட்டுவது அவருடைய நோக்கமா இருக்கு. அது என்ன மாற்றம்ன்றதுதான் நீங்க சொன்ன சாராம்சம். நீங்க அது சம்பந்தமா மனக்குறையடைய தேவையில்லை. பல பேருக்கு இப்படிக்கும் இருக்கிற பிரச்சனை அவர்கள் சாராம்சம் என்பதைத்தான் நோக்கமாக கருதுகிறார்கள். அப்படி அல்ல. நோக்கம் என்கிறது அதுக்கு வெளியில நின்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? உரையாசிரியர் இது ஏன் எழுதுகிறார் என்றால் ஒரு பொருளாதார எண்ணக்கரு ஒன்றில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை காட்டுகிறேன். அந்த பொருளாதார எண்ணக்கருவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று கேட்டால் இங்கு உற்பத்தி திறனில் உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு மட்டுமல்ல ஏனைய காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதாக இருக்கும். அல்லது ஏற்கனவே நம்பப்பட்டபடி உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு மிக உயர்ந்த ஒரு பங்களிப்பை காட்டவில்லை என்பதாக இருக்கலாம். ரெண்டிலே எது எடுத்தாலும் பொருத்தமா இருக்கு. சரி, இப்ப நாங்கள் தரப்பட்டிருக்கிற இந்த 3 கூற்றுக்களையும் மதிப்பீடு செய்வோம். உருப்படி மூலதனத்திலான முதலீடு விளைவினை துணிய வல்லது. இக்கூற்று சரியானதா தவறானதா? உருப்படி மூலதனத்திலான முதலீடு விளைவினை துணிய வல்லது. சிவா சொல்லுங்க. சரிதான். ஆனா சரியா? இல்ல மோகன் சொல்லுங்க. சாம் கூட்டு சரியான பொருத்தம் போதாது. இல்ல, நான் சரியான கூற்று கேட்கிறேன். இன்னொரு விதமாக இந்த கூற்று ஆம் இல்லை என்று தரப்பட்டால் நீங்கள் எப்படி விடி அளிப்பீங்கள்? அல்லது ஆம் இல்லை கேட்க முடியாது என்று தரப்பட்டால் இந்த கூற்றுக்கு எப்படி விடி அளிப்பீங்க? இல்லை சார், இல்லை என்று விடி அளிப்பீங்களா? காந்த் சொல்லுங்க. அப்போ இல்லைன்னு தான் சார், இல்லைன்னு தான் விட அளிப்பேன். உருப்படி மூலதனத்திலான விளைவுன்றது அது பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். எனக்கு ஆமான்னு சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது அது விளைவினை தீர்மானிக்கின்றதா இல்லையா? இந்த கூற்று உரைப்பகுதியின்படி உருப்படி மூலதனத்திலான முதலீடு விளைவினை தீர்மானிக்க கூடியது அல்லது தீர்மானிக்கத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கா, இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கா? முதலாவது பந்தில இருக்கிறது. அப்படி அதான் நான் கேட்கிறேன். நான் கேட்கிறதோட நின்று கொள்ளுங்க. தீர்மானிக்கத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? தீர்மானிக்கத்தக்கதுதான் சார். அதோட இன்னும் காரணிகள் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, அது சரி சகோதரி. இப்ப நான் கேட்கிறது இந்த கூற்று ஆமா இல்லையான்றது மட்டும்தான். வேற காரணம் இருக்குன்னு நீங்க வெடி எழுத தேவையில்லை. ஆம் சார், ஆம். இந்த கூற்று ஆம். சரி, ஆனால் இந்த உரைப்பகுதியில உரையாசிரியர் இதை சவாலுக்கு உட்படுத்துகிற இடம். உரையாசிரியர் இந்த இடத்தை சவாலுக்கு உட்படுத்துகிற கருத்து என்ன? அது விளைவினை துணி அல்லது என்கிற கருத்தை சவாலுக்கு உட்படுத்துறாரா?
பொதுவாக நம்பப்பட்டபடி அவ்வளவு உயர்வானதன்று எனும் கருத்தை தந்துள்ளன அப்படிங்கிறது சார். அவர் சவாலுக்கு உட்படுத்துகிறது இது விளைவினை துணிய வல்லது என்கிற கருத்து சவாலுக்கு உட்படுகிறதா? இதுதான் கேள்வி. என்ற கேள்வி விளங்குதா? இல்ல, அது சவாலுக்கு உட்பட இல்லை. விளைவினை துணிய வல்லது என்கிற கூற்றை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் சவாலுக்கு உட்படுத்துகிற விடயம் என்ன? அதனுடைய பங்களிப்பு பெருமளவாக இருந்தது அல்லது உயர்வாக இருந்தது என்கிற கருத்தை தான் இப்ப சவாலுக்கு உட்படுத்துகிறார். விளங்குது தானே? தீர்மானிக்கிறதுலே அது பெரும் பங்களித்தது என்கிற கூற்று சவாலுக்கு உட்படுது. புரியுதா நான் சொல்றது? என்னப்பா விளைவினை ஓகே, நான் இப்ப உங்களை விடையை தெரிவு செய்யறதுக்கு முன்னுக்கு வேற ஒரு நோக்கத்துக்கு வழி நடத்துறேன். அதை விளங்கி கொண்டீங்கன்னா பொருத்தமாயிருக்கும். இந்த கூற்றுக்களை ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வடிவத்துல அடையாளம் காண்றதுக்கு ஒரு சின்ன பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? கடைசியா நாங்கள் கூட்டை அடையாளம் காணுவோம். என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் விடை அளிக்க பாருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க எல்லாம் ஆசிரியர்கள், நீங்கள் அவசரப்பட்டால் எப்படி பிள்ளைகள் அவசரப்படாமல் இருப்பாங்கன்னு கவனிங்க. இந்த கேள்வி விளங்குதா? முதலாவது கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறீங்க. சரி, உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு விளைவினை துணியக்கூடிய ஒரு காரணி என்பதை உரையாசிரியரும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உரையாசிரியர் மறுதளிக்கிற விடயம் அதன் பங்கு உயர்வானது என்று சொல்லப்பட்ட முன்னைய கருத்தை தான் உரையாசிரியரால மறுதளிக்கப்பட்டிருக்கு. புரியுதா நான் சொல்றது? என்னடா பிள்ளைகள், சரியா? ஓம் சார், ஓம் சார், இப்ப கிளியரா முதலாவது கூற்று ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று தரப்பட்டிருந்தால் அந்த கூற்று ஆம் என்பதாக நாங்கள் விடையளிச்சிருப்போம். இரண்டாவது, கைத்தொழில் துறையில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதான காரணி உருப்படி மூலதனத்திலான முதலீடுகளே என பகுப்பாய்வுகள் காட்டுகின்றன. இதுதான் உரையாசிரியர் சொல்ல வருகிற கருத்து. என்ன சொல்லுகிறார் அவர்? பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு காரணி உருப்படி மூலதனத்திலான முதலீடுகள் என்பது சரி. ஆனால் பிரதான காரணி இல்ல, பிரதான இல்லை. அதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. ஆகவே இந்த கூற்று உருப்படி மூலதனத்தில் முதலீடுகள் பிரதான காரணி என்று சொல்லப்பட்டிருப்பதால நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம். என்ன புரியுதா சொல்றது? கைத்தொழில்துறையில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதான காரணி உருப்படி மூலதனத்திலான முதலீடுகளே என பகுப்பாய்வுகள் காட்டுகின்றன. பகுப்பாய்வுகள் அப்படி இல்லை என்றுதான் காட்டுது. ஆகவே இந்த கூற்று நாங்கள் இல்லை என்று தீர்மானிப்போம். மூன்றாவது, உருப்படி மூலதனத்திலான முதலீடு ஏனைய மீதி காரணிகள் ஆகிய இரண்டும் உற்பத்தி திறனில் தாக்கம் செலுத்துகின்றன. சரி, இது ஈனா என்கிற இரண்டு கூற்றுக்களும் சரியானவை. ஆனால் ஈனா என்பது உரைப்பகுதியில் தரப்பட்ட முழுமையான சாராம்சத்தை கொண்டிருக்கு. உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடும் ஏனைய மீதி காரணிகளும் உற்பத்தி திறனில் தாக்கம் செலுத்துகின்றன என்பதுதான் உரைப்பகுதியினுடைய சாராம்சம். இப்ப விளங்குதா? உரைப்பகுதி ரெண்டு பகுதிகளை காட்டுது. உருப்படி மூலதனமும் பங்களிக்குது, ஏனைய காரணிகளும் பங்களிக்குது என்று சொல்லப்பட்டது. உருப்படி மூலதனம் முதன்மை பங்களிப்பை வழங்கவில்லை என்பதையும் சொல்லி இருக்குது. இப்போ இந்த விடயத்துல நாங்க பார்க்கிற போது ஈனா என்பது பொருத்தமான கூற்று. அப்ப கவனிங்க, பொருத்தமான கூற்றை அடையாளம் காணுகிற நேரத்திலேயே நாங்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போன்ற தீர்மானங்களுக்கு போகிறதுக்கும் இயலுமானவரைக்கும் சின்ன பயிற்சி எடுத்துக்கொண்டு போவோம். அப்படி ஒரு கேள்வி வந்தால் அணுகக்கூடிய திறன் எங்களுக்கு கொஞ்சம் வளரும் தானே? சரியா? சரி, அடுத்த மூன்றாவது உரை பகுதிக்குள்ள போவோம். பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றி
தனிப்பட்ட முயற்சிக்கு பதிலாக கூட்டு முயற்சியிலும், பொது கொள்கையில் ஒன்றுபட்டு கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்தியங்கி கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசமுள்ள அங்கத்தவர்களாக எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றும் அங்கத்தவர்களை கொண்ட கட்சிகளின் முயற்சியிலுமே முக்கியமாக தங்கியுள்ளது. கட்சிகளின் பலமே அரசாங்கத்தில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களை தடுத்து திடமான நிலையை கொடுக்கின்றது. கட்சி முறையே வாக்காளர்களுக்கு அரசியலை எளிதில் விளக்கக்கூடியது. சுயேட்சையாளர்களையும் சிறு சிறு கூட்டத்தினரையும் கொண்ட ஒரு சபை எடுக்கும் முடிவுகள் சூழ்ச்சிகளினாலும் பேரங்களினாலும் பாதிக்கப்படுவதை கட்சி முறை ஓரளவிற்கு குறைக்கும். முதற்கண் கட்சிகள் தவிர்க்க முடியாதவை. எந்த சுதந்திர நாடும் கட்சிகளின்றி இயங்காது. கட்சிகள் இல்லாமல் பிரதிநிதித்துவ அரசாங்கங்களை எப்படி நடத்தலாம் என எவரும் காட்டியதில்லை. எனவே அறிவை பெற விரும்புவோருக்கு கட்சி முறைமை ஒரு வகை கல்வியாக அமையும். மீண்டும் ஒரு தடவை வாசிப்பேன். பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றி தனிப்பட்ட முயற்சிக்கு பதிலாக கூட்டு முயற்சியிலும், பொது கொள்கையில் ஒன்றுபட்டு கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்து இயங்கி கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசமுள்ள அங்கத்தவர்களாக எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றும் அங்கத்தவர்களை கொண்ட கட்சிகளின் முயற்சியிலுமே முக்கியமாக தங்கியுள்ளது. கட்சிகளின் பலமே அரசாங்கத்தில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களை தடுத்து திடமான நிலையை கொடுக்கின்றது. கட்சி முறையே வாக்காளர்களுக்கு அரசியலை எளிதில் விளக்கக்கூடியது. சுயேட்சையாளர்களையும் சிறு சிறு கூட்டத்தினரையும் கொண்ட ஒரு சபை எடுக்கும் முடிவுகள் சூழ்ச்சிகளினாலும் பேரங்களினாலும் பாதிக்கப்படுவதை கட்சி முறை ஓரளவுக்கு குறைக்கும். முதற்கண் கட்சிகள் தவிர்க்க முடியாதவை. எந்த சுதந்திர நாடும் கட்சிகளின்றி இயங்காது. கட்சிகள் இல்லாமல் பிரதிநிதித்துவ அரசாங்கங்களை எப்படி நடத்தலாம் என எவரும் காட்டியதில்லை. எனவே அறிவை பெற விரும்புவோருக்கு கட்சி முறைமை ஒரு வகை கல்வியாக அமையும். யாரேனும் முன்னுக்கு வந்து எனக்கு சொல்லுங்க, உரையாசிரியருடைய நோக்கம் என்ன, ஏன் இதை எழுதுகிறேன்? அரசியல் கட்சியின் முக்கியத்துவம், அரசியல் கட்சிகளின் முக்கியத்துவத்தை பேசுவது. கிரேட், பொருத்தமான பதில். அரசியல் கட்சிகளின் முக்கியத்துவத்தை பேசுவது அவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்திருக்கு. சரிதானே? அரசியல் கட்சிகள் முக்கியம் பெறுகின்ற விதம் அல்லது அதனுடைய சிறப்பு, அதற்கான தேவை, இது போன்ற நியாயப்பாடுகளை காட்டுவதன் மூலமாக அவர் பிரதானமாக எண்ணுகிறார் என்னென்றால் கட்சிகள் முக்கியமானவை என்பது சொல்லுவதுதான் அவருடைய நோக்கம். கட்சிகள் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற நியாயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. என்ன, பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றியை தீர்மானிக்கும் எத்தனை காரணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு? பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றியை தீர்மானிக்கும் எத்தனை காரணிகள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? 2 காரணிகள். ஒன்று கூட்டு முயற்சி, இரண்டாவது ஒருமுகமாக செயலாற்றும் கட்சி. சரிதானே? அங்க பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற ஒரு கூட்டு முயற்சி, மற்றது ஒருமுகமாக செயலாற்றும் கட்சிகளின் முயற்சி என்கிற 2 விடயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கட்சிகளினால் ஏற்படுகிற நன்மைகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? கட்சிகளினால் ஏற்படுகிற நன்மைகள் 4 சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொல்லுங்களேன் கேட்போமே. கட்சிகளின் பலம் அரசாங்கத்தில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களை தடுத்து திடமான நிலையை கொடுக்கின்றது. வாக்காளர்களுக்கு அரசியல் மாற்றங்கள் இல்லாம திடமான ஒரு நிலையை கொடுக்குது அரசாங்கத்துக்கு. அரசியல் உறுதிப்பாடு என்று சொல்லுவோமே. உறுதிப்பாடு வாக்காளர்களுக்கு அரசியலில் எளிதில விளங்கக்கூடியதாக உள்ளது.
அரசியலை எளிதில் விளக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அடுத்தது சுயேட்சையாளர்களும் சிறு சிறு கூட்டத்தினர்கள்ன்ற முடிவுகளை அந்த பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு கட்சி முறை குறைக்குது. முடிவுகள் சூழ்ச்சிகள் பேரங்களால் பாதிக்கப்படாமல் தடுக்குது. என்ன முடிவுகள் சூழ்ச்சிகளாலும் பேரங்களாலும் பாதிக்கப்படுவதை குறைக்கும். அடுத்தது அந்த கல்வி முறை இந்த கட்சி முறைமை ஒரு வகை கல்வியாக அமைதல். கட்சி முறை ஒரு வகை கல்வியாக அமையும் என்று சொல்லுகிறது. மேலே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, வாக்காளருக்கு அரசியலை எளிதில் விளக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறாங்க. மேலே திரும்ப இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அறிவை பெற விரும்புவோருக்கு கட்சி முறை ஒரு வகை கல்வியாக அமையும் என்று சொல்லியிருக்காங்க. மேலே வாக்காளர்களுக்கு அரசியலை எளிதில் விளக்கக்கூடியது கட்சி முறை என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே அது ரிப்பீட் பண்ணப்படுற போல இருக்கு. பார்க்கக்குள்ள 4 தெரிஞ்சாலும் என்னுடைய அபிப்பிராயம் இருக்கிற போலதான் இருக்குது. என்ன விளங்குதா? நாங்கள் கூற்றுக்களை மதிப்பீடு செய்வோம், என்ன நடக்குது என்று சொல்லி பார்ப்போம். ஆனா எந்த அரசியல் கட்சியையும் சாராது குழுநிலை கருத்துக்களினால் உந்தப்பட்டு செயற்படும் பாராளுமன்ற அங்கத்தினரை கொண்ட சபையில் மேற்கொள்ளப்படும் எல்லா தீர்மானங்களுக்கும் முக்கியமாக அமைவது சூழ்ச்சியாகும். ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வகையில இந்த கூற்றுக்களை மதிப்பிடுவோம். விட நீங்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பதில் ஒன்றாக தெரிவு செய்ய வேண்டும். எந்த அரசியல் கட்சியையும் சாராது குழுநிலை கருத்துக்களினால் உந்தப்பட்டு செயற்படும் பாராளுமன்ற அங்கத்தினரை கொண்ட சபையில் மேற்கொள்ளப்படும் எல்லா தீர்மானங்களுக்கும் முக்கியமாக அமைவது சூழ்ச்சி ஆகும். யாருடைய இல்லை என்று சொல்லியிருக்காங்க. வேற நிச்சயிக்க முடியாது சார். நிச்சயிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க நிச்சயிக்க முடியாது என்று? சார் எல்லா தீர்மானம் மட்டும்தானே சார் சொல்லி இருக்கிறாங்க. அதை குறைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லா தீர்மானங்களும் அப்படித்தான் வரும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டு இல்லை. அப்படி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி இல்லாமல் சுயேட்சைகளும் வேறு குழுக்களும் இருந்தால் சில வேளையில் அது சூழ்ச்சிகளினாலும் பேரம் பேசல்களினாலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு விடலாம் என்று சொல்லி இருக்குது. ஆகவே நிச்சயிக்க முடியாது என்கிற கூற்று சரியானது. அப்ப இந்த கூற்றை நாங்கள் ஒரு சிறந்த கூற்றாக எடுத்து விடையாகவும் கொடுக்க முடியாது. கட்சி முறைமை காரணமாக நேரடியாக கிடைக்கும் 2 அனுகூலங்கள் இந்த உரைப்பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. கட்சி முறைமை காரணமாக நேரடியாக கிடைக்கும் 2 அனுகூலங்கள் இந்த உரைப்பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. என்ன சொல்ல போறீங்க? 2 மட்டும் இல்லை, இன்னொன்றும் வருமே. சரி, அப்ப இந்த கூட்டு தொடர்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஒருவர் காலை உணவாக தோசை, கடலை மற்றும் வடை சாப்பிட்டார். 2 இருக்கு சரிதானே? ஒருவர் காலை உணவாக தோசை, வடை, கடலை சாப்பிட்டார். 2 இருக்கு. ஒருவர் சொல்லுகிறார், அந்த குறிப்பிட்ட நபரை சொல்லி, எக்ஸ் என்கிற நபர் காலை உணவாக கடலை சாப்பிட்டார். இப்போது அந்த கூற்றை நாங்கள் பிழை என்று சொல்லலாம். அந்த கூற்று சரியா இல்லையா? சரி. கடலை மட்டும் சாப்பிட்டார் என்று சொன்னால் வராது சார். கடலை மட்டும் சாப்பிட்டார் என்றால் அந்த கூற்று அப்போது இல்லை என்கிற முடிவுக்கு வந்துவிடும். அவர் காலை உணவாக வடை சாப்பிட்டார் என்று சொன்னால் இப்போது அதுக்கு விட சரியா வரும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவண்ணா கூற்று கட்சி முறைமை காரணமாக நேரடியாக கிடைக்கும் 2 அனுகூலங்கள் இந்த உரைப்பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி சார். உண்மையிலேயே நேரடியாக 2 விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உறுதியான ஆட்சி, 2வது சூழ்ச்சிகள் பேரம்பேசல்களிலிருந்து பாதுகாப்பு. அடுத்தது
கட்சிகளின் மூலமாக அரசியலை கற்றுக்கொள்ளுதல், அரசியல் அறிவை வழங்குதல் என்கிறது அது ஒரு மறைமுகமான அனுகூலம் தான். நேரடியாக கட்சிகள் மக்களை கூப்பிட்டு அரசியல் படிப்பிக்கிறது இல்லை தானே, அது கட்சிகளின் மூலமாக கிடைக்கிற ஒரு மறைமுகமான அனுகூலம். அங்கே 3 சொல்லப்பட்டிருந்தாலும் நேரடியான நன்மைகள் 2 சொல்லப்பட்டது. இந்த கூட்டை நாங்கள் ஆம் என்று சொல்லலாம். அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளங்குது? அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருக்கா 4 விதமாக? என்ன பிள்ளைகள்? இல்ல சார். இல்லையா? வேற யாரேனும்? 4 சொல்லுங்க. சார் 4 விதமாக இருக்கு, அப்படி வராது தானே சார்? அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாரேனும் 4 விதமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்குதுங்கிறதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த கூற்றை? பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றி தனிப்பட்ட முயற்சிக்கு பதிலாக கூட்டு முயற்சி, அது ஒரு பக்கம். அடுத்த 2வது ஒருமுகமாக செயலாற்றும் அங்கத்தவர்களை கொண்ட கட்சிகளின் முயற்சி. அந்த கட்சிகளின் முயற்சியை சொல்லிக்க பாருங்க. பொது கொள்கையில் ஒன்றுபட்டு, பொது கொள்கையில் ஒன்றுபடுதல். 2வது கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்தியங்கி. பொது கொள்கையில் ஒன்றுபடுதல், கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்து இயங்குதல், கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசமுள்ள அங்கத்தவர்களாக. 3வது கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசமுள்ளவர்களாக இருக்கிறது. எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றுதல். சரியா? எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றும் அங்கத்தவர்களை கொண்ட. அங்கத்தவர்கள் இங்க செயற்படுகிற விதம், அவருடைய கூட்டு முயற்சி என்பது 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. 1 பொது கொள்கையில் ஒன்றுபடுதல், 2வது கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்தியங்குதல், 3 கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக செயற்படுதல், 4வது எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றுதல் என்கிற 4 வடிவத்திலே அவர்கள் இயங்குவது இங்கு காட்டப்பட்டிருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அந்த பொது கொள்கையில் ஒன்றுபட்டு கட்சி நோக்கங்களை உண்டாடுத்தேன் சார். இப்போ அதனாலதான் எனக்கு 4 வர இல்ல. பொது கொள்கையில ஒன்றுபட்டு கட்சியின் நோக்கங்களுக்காக ஒத்து இயங்கி கட்சியின் தீர்மானங்களுக்கு விசுவாசம் உள்ள அங்கத்தவர்களாக எல்லா முக்கிய விடயங்களிலும் பாராளுமன்றத்தில் ஒருமுகமாக செயலாற்றும். இப்போ விளங்குதா? 4 விடயங்கள் அதுக்குள்ள இருக்குது. இப்ப எங்களுடைய கேள்வி, தரப்பட்ட கூற்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சரி சார், கூற்று. இந்த கூற்றும் சரி. இப்போ ஆவண்ணா கூற்று சரி, ஈனா கூற்று சரி. இதுல மிகச்சரியான கூற்று ஆவண்ணா. ஏன் ஆவண்ணா சரி? சார் இதுல அந்த பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு கட்சியின் இதுகளை பத்தி தானே முக்கியமா அவர் சொல்ல வரார். இங்க ஒரு துணை கருத்தா பிரதான கருத்தா என்கிறத பார்க்கிற போது நாங்கள் இதுக்காகத்தான் இந்த உரைப்பகுதியின் நோக்கத்தை அடையாளம் காண வலிக்கிறோம். சரிதானே? கட்சி முறைமை
நன்மைகளை கொண்டிருக்கிறது என்று சொல்வதுதானே இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். கட்சியில் அங்கத்தவர்கள் எவ்வாறு செயற்படுதல் வேண்டும் என்பதை சொல்லுவது இந்த கட்சியினுடைய நோக்கம் அல்ல. என்ன இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் அல்ல. கட்சியில் அங்கத்தவர்கள் எவ்வாறு ஒத்தியங்க வேண்டும் என்பதை சொல்லுவது இந்த உரைப்பகுதியின் நோக்கம் அல்ல. இவ்வாறு செயற்படுகின்ற கட்சிகளினால் பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றி எவ்வாறு கிடைக்கிறது என்பதைத்தான் அவர் சொல்றார். பாராளுமன்ற ஆட்சி முறையின் வெற்றிக்கு பங்களிக்கும் காரணிகள், அதில் பிரதானமாக கட்சி முறைமை எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லுவதே தவிர கட்சியின் அங்கத்தவர்கள் எவ்வாறு ஒத்தியங்க வேண்டும் என்று பேசுவது இந்த உரைப்பகுதியின் பிரதான நோக்கம் அல்ல. அந்த பிரதான நோக்கத்தை விளங்கப்படுத்துகிற போது அந்த கட்சியை பற்றி சொல்லிக்குள்ள ஒரு விவரித்தலாக இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கூற்று மிகச்சரியானது, தவறல்ல, சரிதானே? அதுல 4 இயல்பு இருக்குது என்பது சரியானது. அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சி 4 விதமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்கிற கூற்றை நாங்கள் ஆம் என்றுதான் விடையளிக்க வேண்டும். ஆவண்ணா கூற்றுக்கும் ஆம் என்றுதான் விடையளிக்க வேண்டும். ஆவண்ணா கூற்றில் இன்னும் ஒரு திறன் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். ஒரு 5 விடயங்கள் தரப்பட்டு கூற்றில் அங்கு 2 விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நாங்கள் ஆம் என்று விடையளிக்க வேண்டும். 2 மட்டுமே உள்ளது என்று வருமாக இருந்தால் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரிதானேங்க? மேலே பார்த்த ஒரு கூற்று, விளைவினை துணியும் காரணியாக பௌதீக மூலதனத்தின் மீதான முதலீடு இருக்கிறது, அல்ல உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற கூற்று சரியானது. அங்க அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்காது, சரி. ஆனால் அது மட்டும்தான் இருக்கிறதா என்று சொல்லப்பட்டால் இல்லை. விளைவினை துணியும் காரணியாக உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நாங்கள் இல்லை என்று எடுப்போம். ஆனால் உருப்படி மூலதனத்தின் மீதான முதலீடு இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அது மட்டுமா இருக்கிறது? இல்லை. ஆனால் அதுவும் இருக்குது என்பதால் அந்த கூற்றை சரி என்று எடுக்கிறோம். அதே போலதான் இங்கேயும் ஆவண்ணா என்பது பொருத்தமானது. அப்ப நீங்கள் 3 ஆவண்ணா என்று விடையளித்திருக்க வேணும். 3 ரோமன் இலக்கத்தில் போட்டிருப்பீங்க. என்ன இதில் எழுதி காட்டுறது என்றால் நீங்கள் இப்படியாக போட்டு 3, அதுக்கு பிறகு விட ஆவண்ணா, 3க்கு ஆவண்ணா என்பதாக விடையளித்திருப்பீர்கள். அடுத்த பகுதிக்குள்ள கூட்டிக் கொண்டு போறேன். 4வது கூற்று பார்த்து ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். முதலாம் உலக யுத்தம் மக்களின் சுய நிர்ணயத்துக்காக நடந்ததென சொல்லக்கூடும் ஆயின், 2ஆம் உலக யுத்தம் மக்கள் ஆட்சிக்காகவே நடந்தது எனலாம். சுய நிர்ணயமும் மக்கள் ஆட்சியும் இவ்விரு பெரும் போர்களின் இறுதி பயனாக எழுந்த தேசியவாதத்தின் இரட்டை முகங்களாகும். ஆசிய மக்களை பொறுத்தவரை தேசியவாதத்தின் எழுச்சியானது அவர்களது அரசியல் அபிலாசைகளை எடுத்து காட்டியது. இவ்விதிக்கு இலங்கையும் விலக்கன்று. ஆராய்விற்கு எடுத்துள்ள 40 ஆண்டு காலத்தின் 2ஆம் பகுதியில் இலங்கை அரசியலிலே தேசியவாதத்தின் எழுச்சியே முனைப்பாக காணப்பட்டது. மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். முதலாம் உலக யுத்தம் மக்களின் சுய நிர்ணயத்திற்காக நடந்ததென சொல்லக்கூடுமாயின், 2ஆம் உலக யுத்தம் மக்கள் ஆட்சிக்காகவே நடந்தது எனலாம். சுய நிர்ணயமும் மக்கள் ஆட்சியும் இவ்விரு பெரும்போர்களின் இறுதி பயனாக எழுந்த தேசியவாதத்தின் இரட்டை முகங்களாகும். ஆசிய மக்களை பொறுத்தவரை தேசியவாதத்தின் எழுச்சியானது அவர்களது அரசியல் அபிலாசைகளை எடுத்து காட்டியது. இவ்விதிக்கு இலங்கையும் விலக்கன்று. ஆராய்விற்கு எடுத்துள்ள 40 ஆண்டு காலத்தின் 2ஆம் பகுதியில் இலங்கை அரசியலிலே தேசியவாதத்தின் எழுச்சியே முனைப்பாக காணப்பட்டது. சரி, இப்போ எனக்கு யார் இதுன்ற சாராம்சம் சொல்ல போறீங்க? சாராம்சம் பார்க்காம நோக்கம் பார்ப்போம். என்ன நோக்கம் என்று சொல்லுங்களேன்.
உரையாசிரியருடைய முதலாம் இரண்டாம் உலக சொல்லுங்க. தேசியவாதத்துக்காகவே முதலாம் இரண்டாம் உலக யுத்தம் நடந்ததுன்னு சொல்ல வராங்க. தேசியவாதத்துக்காக ஏற்பட்டது. ஆனா வேற 2 காரணம் சொல்றாரு. முதலாவது சுய நிர்ணயமும் மக்களாட்சியும் நடக்குது. ஆனா அதன் இறுதி பயன் அழிந்தது தேசியவாதம் என்று சொல்லப்படுது. தேசியவாத 2 இரட்டை முகங்களாகும் என்று தானே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அப்போ தேசியவாதத்தின் இரட்டை முகங்கள்லாம் சுய நிர்ணயம், மக்களாட்சி. ஆகவே முதலாம் உலகப் போரும் 2ஆம் உலகப் போரும் நடைபெற்றது தேசியவாதத்திற்காக என்பது இலங்கை அரசியலிலும் தேசியவாதம் முனைப்பாக காணப்பட்டது என்று சொல்லி ஒரு மேலதிகமான தகவல் சொல்லுகிறார். அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையின் ஏதோ ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட 40 வருட காலப்பகுதியில் 2ஆம் பகுதி பிந்திய 20 ஆண்டுகள் இலங்கை அரசியலில் தேசியவாதத்தின் எழுச்சி முனைப்பாக காணப்பட்டது என்ற மேலதிகமான விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஏற்கனவே சஜிதா சொன்ன மாதிரி முதலாம் உலக யுத்தம் சுய நிர்ணயத்துக்கானது, 2ஆம் உலக யுத்தம் மக்களாட்சிக்கானது என்று சொல்லப்பட்டாலும் கீழே சொல்லப்பட்டிருக்கு சுய நிர்ணயமும் மக்களாட்சியும் தேசியவாதத்தின் இரட்டை முகங்கள் என்பதன் காரணமாக முதலாம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் தேசியவாதத்தின் காரணமாக நடந்தது என்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த கூட்டுக்கள மதிப்பீடு செய்வோம். முதலாம் 2ஆம் உலக யுத்தங்களுக்கு தேசியவாதம் செல்வாக்கு செலுத்தின என இந்த உரைப்பகுதி மூலம் ஊகிக்கலாம். ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று மதிப்பீடு செய்து. சரி, 2வது, ஆசிய நாடுகளில் பல்வேறு இனங்கள் வசிப்பதால் அவர்களிடையே தேசியவாதம் தோன்றுவது ஆச்சரியம் அன்று. ஆசிய நாடுகளில் பல்வேறு இனங்கள் வசிப்பதால் அவர்களிடையே தேசியவாதம் தோன்றுவது ஆச்சரியம் அன்று. ஆம் சொல்றார். சாம் சொல்லுங்க. சாம் பேசுறது விளங்க இல்ல. வேற யாரேனும் சொல்லுங்க. முகமது சொல்லுங்க. சிவா பல்வேறு இனங்கள் என்று சொல்லப்படல அதுல. ஓ, இப்ப கூற முடியாது. கூட்ட மதிப்பிடுங்க. நிச்சயிக்க முடியாது. இங்க எங்களுக்கு தகவல் இல்லாவிட்டால், ஒரு விடயத்தை தீர்மானிப்பதற்கு உரைப்பகுதியில் தகவல் இல்லாவிட்டால் நிச்சயிக்க முடியாது என்கிற முடிவுக்கு போகும். இங்க பல்வேறு இனங்கள் வசிப்பதை பற்றி சொல்ல இல்லை. ஆசிய நாடுகளில் தேசியவாதத்தின் எழுச்சி என்பது அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை எடுத்து காட்டியது என்று சொல்லி இருக்கே தவிர, இங்க பல இனங்கள் வசிப்பதற்கும் தேசியவாதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி உரைப்பகுதியிலே எங்கேயும் பேசப்படவில்லை. ஆகவே எங்களால இல்லை என்று சொல்ல முடியாது. அதை பற்றி தகவல் எங்கள்கிட்ட இல்லாதபடியால, தரவு இல்லாதபடியால நாங்கள் கூற்ற மதிப்பீடு செய்ய இயலவில்லை. ஆகவே நிச்சயிக்க முடியாது என்கிற வகையில பார்க்க வேண்டும். 3வது, இனங்களின் சுயநிர்ணயம் ஏற்படுவதுடன் ஜனநாயகத்துக்கான போராட்டம் ஏற்படுதல் இயல்பானதாகும். ஆம் சார். எங்க இருக்குது அந்த பகுதி? சுய நிர்ணயமும் மக்கள் ஆட்சியும் அந்த சுய நிர்ணயம் ஏற்படுவதுடன் ஜனநாயகத்துக்கான போராட்டம் ஏற்படுதல் இயல்பானதாகும். ஜனநாயகம் என்றது மக்கள் ஆட்சிக்குரியது தானே சார்? போராட்டத்தை பத்தி கதைகளேங்க. ஜனநாயகத்துக்கான சொல்லப்படல. சொல்லுங்க சதாசிவம், கதைங்க. சொல்லப்படல தானே சார்? மக்களாட்சியை பத்தி சொல்லிருக்காங்க. ஜனநாயகம் நம்ம எடுக்க முடியாது. சுயநிர்ணயம் ஏற்படுவது சரி, ஆனா சுயநிர்ணயம் ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை ஏற்படுத்தும் என்கிற விடயம் இங்கு சொல்லப்பட இல்லை. முதலாவது சுயநிர்ணயத்துக்காக யுத்தம் நடந்தது என்று சொல்லியிருக்காங்க. 2வது மக்கள் ஆட்சிக்கான யுத்தம் ஒன்று நடந்திருக்குது என்று சொல்றாங்க. இந்த 2ம் தேசியவாதத்தின் முகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சுயநிர்ணயம் ஏற்படுவதுடன் ஜனநாயகத்தின் போராட்டம் ஏற்படுவது இயல்பானது என்பது இங்க சொல்லப்பட்டில்லை. எங்களால் தீர்மானிக்க முடியல. உண்மையில இதை நிச்சயிக்க முடியாதுன்னா இல்லை என்று சொல்ல முடியாது.
இங்கு சுயநிர்ணயம் ஏற்படுதல் மற்றும் ஜனநாயகத்துக்கான போராட்டம் ஏற்படுதல் என்கிற விடயங்களுக்கு இடையிலான தொடர்பு உரைப்பகுதியில் காணப்படவில்லை. ஆகவே நிச்சயிக்க முடியாது என்பதற்கு நாங்கள் போகலாம். ஆகவே இங்கு பொருத்தமான கூற்று எது? ஆனா இப்படியெல்லாம் நீங்கள் எல்லா கூற்றையும் பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்க தேவையில்லை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன், சில வேளைகளில் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வடிவத்தில் கூற்றுக்களை மதிப்பீடு செய்வதற்காக வினவப்படுமாக இருந்தால் அப்போது இந்த மாதிரியான திறன்கள் நாங்கள் ஏற்கனவே பிரயோகித்து பழகினால் அதை மதிப்பீடு செய்கிற போது சில விடயங்கள் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், உரைப்பகுதியில் 3 சொல்லப்பட்டால் கூற்றுக்களில் 2 உள்ளன என்று தருகிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். ஆம் 2 மட்டுமே உள்ளன என்று சொல்லுகிற போது இல்லை என்று பதிலளிக்க வேணும். இந்த மாதிரியாக இதை செய்கிற போது ஏதோ ஒரு பிரதிபலன் எங்களுக்கு வரும் என்பதனால தான் மேலதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் போகும் தான். சரி, ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். சார் சார் இந்த முதலாவது கூட வந்து என்னுடைய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் ஜாயின் பண்ணேன். முதலாவது கூட இப்ப இந்த 5வது உரைப்பகுதியை வாசிப்போம். யாழ்ப்பாண தீபகற்பம், அடுத்துள்ள தீவுகள், கற்பட்டி தொடக்கம் முல்லைத்தீவு வரையுள்ள வடமேற்கு கரையோர நீள்துண்டம் ஆகிய இடங்களில் மயோசின் காலத்தையும் பிற்காலத்தையும் சேர்ந்த அடையற் சுண்ணாம்புக்கல்லின் படியொன்றின் கீழ் ஆக்கியன் பாறைகள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றின் சரியான தடிப்பம் யாதென்பது இன்னும் நுணுகி ஆராயப்பட வேண்டியதாக உள்ளது. இச்சுண்ணாம்பு கற்பிரதேசத்தின் மேற்பரப்பு பொதுவாக தட்டையானதாக இருப்பதுடன் குதிரைமலைக்கு தெற்கே ஏறத்தாழ 50 அடி உயரமான கடல் ஓங்கல் ஒன்றை அவை ஆக்கினாலும் கூட கடல் மட்டத்திற்கு அதிகம் மேலாக அமைந்திருக்கவில்லை. யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுண்ணாம்பு கல்லானது வடக்கு கரையோரமாக கீரிமலை கடலோரங்களில் கடல் மட்டத்துக்கு ஏறத்தாழ 50 அடி வரை உயர்ந்து ஓரளவு கிடையான படைகளை கொண்ட பரந்த நிலப்பரப்பொன்றை ஆக்குகின்றது. இச்சுண்ணாம்புக்கல் உயிர் சுவடு கொண்டதும் அதிகளவில் மூட்டுடையதும் ஆகும். இச்சிறப்பியல்பு அது நீரை தாங்கும் மிகச்சிறந்த பாறைப்படையாக அமைந்துள்ளது. அம்பாந்தோட்டைக்கு ஏறத்தாழ 40 மைல்கள் கிழக்கே மினிகாகல் கந்த எனுமிடத்தில் கடலோரமாக மயோசின் அடையல்களை கொண்டு ஓர் ஓங்கலாக வெளிப்பட்டு நிற்கும் இன்னுமோர் ஒடுங்கிய வலயம் காணப்படுகின்றது. சரி, இந்த பகுதியை திரும்ப இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். யாழ்ப்பாண தீபகற்பம், அடுத்துள்ள தீவுகள், கற்பட்டி தொடக்கம் முல்லைத்தீவு வரையுள்ள வடமேற்கு கரையோர நீள்துண்டம் ஆகிய இடங்களில் மயோசின் காலத்தையும் பிற்காலத்தையும் சேர்ந்த அடையற் சுண்ணாம்பு கல்லின் படையொன்றின் கீழ் ஆக்கியன் பாறைகள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றின் சரியான தடிப்பம் யாதென்பது இன்னும் நுணுகி ஆராயப்பட வேண்டியதாக உள்ளது. இச்சுண்ணாம்பு கற்பிரதேசத்தின் மேற்பரப்பு பொதுவாக தட்டையானதாக இருப்பதுடன் குதிரைமலைக்கு தெற்கே ஏறத்தாழ 50 அடி உயரமான கடல் ஓங்கல் ஒன்றை அவை ஆக்கினாலும் கூட கடல் மட்டத்திற்கு அதிகம் மேலாக அமைந்திருக்கவில்லை. யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுண்ணாம்பு கல்லானது வடக்கு கரையோரமாக கீரிமலை கடலோரங்களில் கடல் மட்டத்துக்கு ஏறத்தாழ 50 அடி வரை உயர்ந்து ஓரளவு கிடையான படைகளை கொண்ட பரந்த நிலப்பரப்பொன்றை ஆக்குகின்றது. இச்சுண்ணாம்புக்கள் உயிர் சுவடு கொண்டதும் அதிக அளவில் மூட்டுடையதும் ஆகும். இச்சிறப்பியல்பு அது நீரை தாங்கும் மிகச்சிறந்த பாறைப்படையாக அமைந்துள்ளது. அம்பாந்தோட்டைக்கு ஏறத்தாழ 40 மைல்கள் கிழக்கே மினிகாகல் கந்த எனுமிடத்தில் கடலோரமாக மயோசின் அடையல்களை கொண்டு ஓர் ஓங்கலாக வெளிப்பட்டு நிற்கும்
இன்னுமோர் ஒடுங்கிய வலயம் காணப்படுகின்றது. சரி, இப்ப என்னுடைய கேள்வி, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? இலங்கையில் அடையற் சுண்ணாம்புக்கல் பாறைகள் காணப்படும் பிரதேசங்கள். காணப்படுகின்ற பிரதேசங்களை விவரிப்பது. கிரேட் கிரேட், இதான் விடயம். சரிதானே? இலங்கையில அடையல் சுண்ணக்கற்பாறைகள் காணப்படும் பிரதேசங்களை விவரிப்பது, இது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். சரி, அவ்வாறு எத்தனை பிரதேசங்கள் இங்க விவரிக்கப்பட்டிருக்கு? 3. எத்தனை வலயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 3 வலயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாம், எத்தனை வலயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 3 சார். 3. 3, 4, 5 வலயங்கள் சார். 5 வலயங்களா? சொல்லுங்க, எது எது? கட்பிட்டி, முல்லைத்தீவு, அம்பாந்தோட்டையா? ஹில்மி சொல்லுங்க. ஹில்மி பல தடவை வந்து நான் அவரை புறக்கணிச்சு விட்டுட்டேன். தம்பி, நீங்க சொல்ல தேவையில்லை, சஜிதா சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சஜிதாக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததேன்னு ஹில்மி யோசிப்பாரு, தன்னை புறக்கணிச்சு வச்சுட்டாரு. பரவாயில்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க. 4 பிரதேசங்கள் சொல்லப்படுது. ஒன்று யாழ்ப்பாண தீவுகற்பம், 2வது அடுத்துள்ள தீவுகள், 3வது கட்பிடி தொடக்கம் முல்லைத்தீவு வரையான வடமேற்கு கரையோரம், 4வது மினிகாகல் கந்த, அந்த இடத்துல மினிகாகல் கந்த என்கிற இடத்திலையும் ஒரு ஒடுங்கிய வலயம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில இங்க அந்த புவியியல் ரீதியாக கவனம் செலுத்தினீங்கன்னா 2 வலயங்கள் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. அது அந்த மேலே இருக்கிறது அப்படியே ஒரு படமா யோசிச்சிங்கன்னா ஒரே வலயமாக தான் இருக்கும். யாழ்ப்பாண தீபகற்பம், அதுக்கு பக்கத்தில் இருக்க தீவுகள், அதே போல முல்லைத்தீவில் இருந்து, முல்லைத்தீவுங்கிறது உங்களுக்கு தெரியும், இலங்கையின் கிழக்கு பக்கத்துல திருவோணமலைக்கு மேல இருக்கக்கூடிய திருவோணமலை மாதிரியான ஒரு சின்ன தோற்றம். திருவோணமலை ஒரு பெரிய துறைமுகமாக இருக்கும், முல்லைத்தீவு ஒரு சிறிய துறைமுகமாக இருக்கும். முல்லைத்தீவுல இருந்து கட்பிட்டி எங்க இருக்குது? மேற்கு பக்கத்துல. என்ன, இலங்கையினுடைய வட மேல் பகுதி என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த திசையில மேற்கு பக்கம், கிழக்கு பக்கத்துல இருந்து முல்லைத்தீவுல இருந்து புத்தளத்தினுடைய கட்பெட்டி வரைக்கும் ஒரு கோடு இருந்தால் அந்த அதுக்கு வடக்கு இருக்கிற அந்த நீள் துண்டம், அதை 3ஐயும் சேர்த்து தான் அவர் சொல்லுகிறார். யாழ்ப்பாண தீபகற்பம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுகள், மற்றது கல்பெட்டி தொடக்கம் முல்லைத்தீவு வரை இருக்கிற அந்த கரையோர நீள் துண்டம் ஆகிய இடங்களை சேர்த்து அது ஒரு வலயமாக சொல்லப்பட்டாலும் நீங்கள் 3ஆக அடையாளப்படுத்துறதுல தவறு இல்லை. சரிதானே? அது ஒரு பகுதி. அதே போல தென்னிலங்கையில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அம்பாந்தோட்டைக்கு ஏறத்தாழ 40 மைல் கிழக்கு பக்கமாக மினிகாகல் கந்த என்கிற இடத்துல கடலோரமாக ஒரு ஒடுங்கலான வலயம் உண்டு. அங்கே சுண்ணக்கல் பாறைகளுடைய வலயம் உண்டு, அங்கேயும் இருக்கு என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த உரையாசிரியருடைய நோக்கம் இலங்கையில அடையல் சுண்ணக்கல் பாறைகள் காணப்படுகிற இடங்கள் அல்லது வலயங்களை அடையாளப்படுத்துவது என்பதாக வைத்துக் கொள்ள முடியும். அதை வாசிக்கிற போது கடினமாக இருந்தாலும் ஆக பெரிய நெருக்கடியானதாக இல்லை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விடயங்கள், இந்த அவற்றின் சரியான தடிப்பம் நுணுகி ஆராயப்பட வேண்டி இருக்குது. இதுன்ற மேற்பரப்பு பொதுவாக தட்டையாக இருக்குது. குதிரைமலைக்கு தெற்கிலே ஒரு இடத்துல 50 அடி உயரமான ஒரு கடல் ஓங்கல் என்ற ஒரு பாறை ஒன்று அங்கு இருந்தாலும் கூட பொதுவாக இவையெல்லாம் கடல் மட்டத்துக்கு அண்மித்த உயரத்தை கொண்டதாகத்தான் இருக்குது. யாழ்ப்பாண தீபகற்பத்துல இது கீரிமலை கடலோரத்துல கடல் மட்டத்துக்கு 50 அடிக்கு மேல உயர்ந்து ஒரு தட்டையான நிலப்பரப்பு ஒன்றை இது ஆக்குது. இச்சுண்ணக்கல், இந்த சுண்ணாம்புக்கள் உயிர் சுவடு கொண்டதும் அதிக அளவில் மூட்டுடையதும் ஆகும். அந்த சிறப்பியல்பு காரணமாக, இந்த உயிர் சுவடு கொண்டது மூட்டுடையது என்கிற இந்த சிறப்பியல்பின் காரணமாக அது நீரை தாங்கும் மிகச்சிறந்த பாறைப்படையாக அமைந்துள்ளது. இது கீரிமலைக்கு பக்கத்துல இருக்கிறத சொல்லுகிறாரா அல்லது
அடையற் சுண்ணக்கற்பாறையினுடைய ஒட்டுமொத்த இயல்பை சொல்லுகிறாரா என்பதில் ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்கு. ஏனென்றால் அதின் தடிப்பம் தெரியலை என்று சொல்லிட்டு குதிரைமலை பக்கத்தில் 50 அடி உயரம் இருக்குது, அதே போல கீரிமலையிலையும் 50 அடி உயரம் இருக்கிறது என்று சொல்கிறார். இச்சுண்ணாம்புக்கள் என்று சொல்லுவது கீரிமலையின் சுண்ணாம்புக்கல்ல சொல்லுகிறாரா அல்லது முழுவதுமான சுண்ணாம்புக்கல்லா என்று பார்க்கிற போது முழுமையான சுண்ணக்கல் பகுதியாகத்தான் இருக்க வேணும். அதான் சரியா இருக்கும். என்ன, அதனால அது நீரை தாங்கும் சிறந்த பாறைப்படையாக இருக்கு. இதுக்கு மேலதிகமா இது மாதிரி தென்னிலங்கையினுடைய கடற்கரையோரத்திலையும் ஒரு மினிகாகல் வந்த என்கிற இடத்துல இப்படி இருக்குது என்று விளங்கப்படுத்துகிறார். இந்த நான் அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த பகுதி வடக்கில் இருக்கக்கூடிய சுண்ணக்கல் பாறைகள் தொடர்பான விவரித்தல், அதை பற்றி ஒரு விளக்கம் அளித்தல் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற மாதிரி யோசிக்கும். யாழ்ப்பாண தீபகற்பத்திலும் அதனை அடுத்துள்ள தீவுகளிலும் சுண்ணாம்பு கற்படைகளின் உயரம் ஒரே அளவானது. ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்பது போல நாங்கள் சொல்லுவோம். யாழ்ப்பாண தீபகற்பத்திலும் அதனை அடுத்துள்ள தீவுகளிலும் சுண்ணாம்பு கற்படைகளின் உயரம் ஒரே அளவானது. நிச்சயிக்க முடியாது. நிச்சயிக்க முடியாது. வேறு விதமாக விடைகள்? அதுல யாழ்ப்பாண தீபகற்பத்திலும் அதை அடுத்துள்ள தீவுகளிலும் சுண்ணாம்பு கற்பாறைகளின் உயரம் ஒரே அளவானது. இங்க பாத்தீங்கன்னா குதிரைமலைக்கு தெற்கே ஏறத்தாழ 50 அடி உயரமான கடல் ஓங்கல் ஒன்றை அவை ஆக்கினாலும் கூட கடல் மட்டத்துக்கு அதிகம் மேலாக அமைந்திருக்கவில்லை. கடல் மட்டத்திலிருந்து ஆக உயரத்தில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுண்ணாம்பு கல்லானது வடக்கு கடற்கரையோரமாக கீரிமலை கடலோரங்களில் கடல் மட்டத்துக்கு ஏறத்தாழ 50 அடி வரை உயர்ந்து ஓரளவு கிடையான பாறைகளை கொண்ட நிலப்பரப்பொன்றை ஆக்குகிறது என்று சொல்லியிருக்கு. இப்போ ஏனைய இடங்கள்ல அது கடல் மட்டத்திலிருந்து அதிகம் உயரமாக இல்லை என்று சொல்லிட்டு, ஆனால் வடக்கில கீரிமலையிலே 50 அடி வரைக்கும் உயரமாக இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்களோ? விளங்குதா பிள்ளைகள்? இல்ல நம்புறோம், ஒரே அளவு குறிப்பிட்டு சொல்றபடியா இல்ல. அப்படி இருந்தால் நாங்கள் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். என்னென்னா எங்களுக்கு தகவல் இருக்குது தீர்மானிக்கிறது. குதிரைமலைக்கு தெற்கே ஒரு 50 அடி உயரமான கடல் ஓங்கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வடக்கில அந்த பகுதி முழுவதும் சொல்லி என்ன சொல்றாங்க, இது கடல் மட்டத்துக்கு அதிகம் உயரத்துல இல்லை என்று சொல்லிட்டு கீரிமலையிலே 50 அடி உயரத்துல இருக்குது என்று சொல்றபடியால எல்லா இடமும் ஒரே அளவு என்கிற கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கு. ஆகவே யாழ்ப்பாண தீபகற்பத்திலும் அதை அடுத்துள்ள தீவுகளிலும் சுண்ணாம்பு கற்பாறைகளின் உயரம் ஒரே அளவானது என்பதை நாங்கள் இல்லை என்பதாகவே விடையளிக்க முடியும். கீரிமலை கடலோரங்களில் உள்ள சுண்ணாம்பு கற்படைகளின் ஒரு விசேட சிறப்பியல்பு அவை உயிர்ச்சுவடு கொண்டதும் அதிக அளவில் மூட்டுடையதும் ஆகும். என்ன இதுல கீரிமலை கடலோரங்கள் சுண்ணாம்பு கற்பாறைகளின் ஒரு விசேட சிறப்பியல்பு அவை உயிர்ச்சுவடு கொண்டதும் அதிக அளவில் மூட்டுடையதும் ஆகும். கற்பட்டி பிரதேசத்தில் காணப்படும் சுண்ணாம்பு கற்படை மயோசின் காலத்தில் உருவாகியது ஆகும். பிற்காலத்திலேயும் சேர்ந்து அடையாளம் உறுதியாக சொல்ல முடியல. ஏனென்றால் மயோசின் காலத்தையும் பிற்காலத்தையும் சேர்ந்த அடையற் சுண்ணாம்பு கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. மயோசின் காலத்தையும் பிற்காலத்தையும் சேர்ந்த, ஆகவே அது கற்பட்டி பிரதேசத்துல இருக்கிறது மயோசின் காலத்தானா பிற்காலத்தானான்னு நிச்சயமா சொல்ல முடியல எங்களுக்கு. ஏனென்றால் யாழ்ப்பாண தீபகற்பம் அடுத்துள்ள தீவுகள் முல்லைத்தீவுல இருந்து கற்பட்டி வரையான பகுதி எல்லாத்தையும் சொல்லித்தான் சொல்றாங்க. அது மயோசின் காலத்தையும் அடுத்துள்ள காலத்தையும் சார்ந்தது. கற்பட்டியில இருக்கிறது மயோசின் காலமா அடுத்துள்ள காலமாங்கிறத நாங்கள் நிறுதிட்டமாக சொல்ல முடியாது. விளங்குதா சொல்றது?
நாங்கள் இல்லை என்று பதிலளிக்கிறதா நிச்சயிக்க முடியாது என்று பதிலளிக்கிறதா பொருத்தமானது? நிச்சயிக்க முடியாது. அதுக்கு நிச்சயிக்க முடியாது என்றுதான் சொல்லுது. சரி, ஆகவே முதலாவது ஆனா கூட்ட நாங்கள் இல்லை என்று ஈனாவை நிச்சயிக்க முடியாது என்று எடுக்கிறபடியால இருப்பவற்றுக்குள்ள ஆவன்னா, அப்ப அந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற உயிர்ச்சுவட கொண்டவை மூட்டு உடையவை என்பது பொதுவானதா கீரிமலைக்குரியதா என்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் தரப்பட்டிருக்கிற கூற்றில் இருந்து அது கீரிமலைக்குரியது தான் போல இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் ஆவண்ணாவே எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப விடையளிக்க வேணும் 5 ஆவண்ணா, 5க்கு ஆவண்ணா என்பதால விடையளிக்க முடியும். இப்படியாக பதில் சொல்லலாம். சரியா? அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். இந்த மாதிரியா எல்லா வடிவத்திலையும் உரைப்பகுதிகள் வரலாம். அதை பாருங்க, நாங்கள் இதுல உங்களுக்கு எல்லா விதமான உரைப்பகுதிகளையும் பேசியிருக்கிறோம். ஒரு செக்டருக்குள்ள இருந்தும் உரைப்பகுதி தருவாங்க. போன முறை SLESக்கெல்லாம் இந்த மாதிரியான உரைப்பகுதிகளை கொடுத்திருந்தார்கள். இது ஒரு தொல்லியல் அல்லது மொழியியல் சார்ந்த உரைப்பகுதி. இலங்கையில் உள்ள பிராமி வரி வடிவு மிக்க தொன்மையது என்பதை சுட்டும் இன்னும் ஒரு அம்சமும் உண்டு. இது மூச்சொலியில்லா சாதாரணமாக பயன்படும் இடத்தில் அதன் மூச்சொலி வடிவம் பயன்பட்டமே ஆகும். உதாரணமாக இலங்கையில் உள்ள மிக பழைய பிராமி கல்வெட்டுகளில் ரஜ எனும் சொல் தவறாமல் மூச்சொலி எழுத்துடன் வரையப்பட்டிருக்கிறது. இவ்வெழுத்து அசோகன் பொறிப்புகளிலும் மற்றவற்றிலும் காணப்படுகிறது. ஆனால் ரஜ என்ற சொல்லை மூச்சொலி எழுத்துடன் எழுதும் இவ்வழக்கு வேறு இடங்களில் காணப்படவில்லை. எனவே இன்று நமக்கு கிடைக்கும் பழைய இலங்கை பதிவுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவு அசோகன் பதிவுகளில் பயன்படுத்தப்பட்ட வரி வடிவு மரபினை சேர்ந்ததன்று என்பது புலனாகும். திருப்பி இன்னொரு தடவை வாசிப்போம். இலங்கையில் உள்ள பிராமி வரி வடிவும் மிக்க தொன்மையது என்பதை சுட்டும் இன்னும் ஒரு அம்சமும் உண்டு. இது மூச்சொலி இல்லா சாதாரணமாக பயன்படும் இடத்தில் அதன் மூச்சொலி வடிவம் பயன்பட்டவையாகும். உதாரணமாக இலங்கையில் உள்ள மிக பழைய பிராமி கல்வெட்டுகளில் ரஜ எனும் சொல் தவறாமல் மூச்சொலி எழுத்துடன் வரையப்பட்டிருக்கிறது. இவ்வெழுத்து அசோகன் பொறுப்புகளிலும் மற்றவற்றிலும் காணப்படுகிறது. ஆனால் ரஜ என்ற சொல்லை மூச்சொலி எழுத்துடன் எழுதும் இவ்வழக்கு வேறு இடங்களில் காணப்படவில்லை. எனவே இன்று நமக்கு கிடைக்கும் பழைய இலங்கை பதிவுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவு அசோகன் பதிவுகளில் பயன்படுத்தப்பட்ட வரி வடிவு மரபினை சேர்ந்ததன்று என்பது புலனாகும். உரையாசிரியருடைய நோக்கம் என்னப்பா? யாராவது பேசுங்க. உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஒரு ஒப்பீடு செய்கிறார். சரி, ஒப்பீடு செய்கிறாரு. இலங்கையில் பிராமி வரி வடிவு சம்பந்தமாக கதைக்கிறது. திருப்பி சொல்லுங்க ஃபாத்திமா. இலங்கையில் பிராமி வரி வடிவு சம்பந்தமாக கதைக்கிறது தான் நோக்கம். பிராமி வரி வடிவம் சம்பந்தமாக பேசுவது அவருடைய நோக்கம். ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரி, முதல் யார் பதில் சொன்ன? காந்தா சொன்னீங்க. கான் சொல்லுங்க, என்னத்தை ஒப்பீடு செய்கிறாருன்னு சொன்னதாரு? இந்த பிராமி வடிவத்தையும் அசோக சக்கரவர்த்தியில அவர் எழுத்து வடி ரெண்டையும் ஒப்பீடு செய்து அவருடைய வரி வடிவம் என்னப்போ? அதை ஒப்பீடு செய்வதனுடைய நோக்கம் என்ன சிவா? இப்ப சொல்லுங்க. சரி, இலங்கையின் பிராமி வரி வடிவத்தினையும் அசோகனுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வரி வடிவத்தையும் ஒப்பீடு செய்வதனுடைய நோக்கம் என்ன?
ஒப்பீடு செய்யறது ஒரு நோக்கத்தோடு தானே ஒப்பீடு செய்யறாரு. ஏன் அதை செய்யற? முகமது அது சொல்லுங்க. பழைய காலத்துல குறிக்கப்பட்டதா இல்ல நவீன காலத்துல குறிக்கப்பட்டதா? இங்க சொல்லப்படுகிறது உண்மையில ஒப்பீடு செய்வது அவருடைய நோக்கம் அல்ல. ஒப்பீடு செய்வதன் மூலமாக அவர் தன்னுடைய நோக்கத்தை அடைய முயற்சி செய்கிறார். ஒப்பீடு செய்தல் இங்க ஒரு கருவி, விளங்குதா? ஒரு டூல். அது ஒரு டூலாகத்தான் அதை பயன்படுத்துகிறார். ஒப்பீடு செய்தல் என்பது அவர் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கான ஒரு கருவி. இப்ப நோக்கம் என்னன்னு சொல்லுங்க முகமது. எது ரெண்டுல எது தொன்மையானது, எது பழமையானது? இலங்கையின் பிராமி வரி வடிவத்தின் தனித்துவத்தை பேசுவது, விளங்குதா? இலங்கையின் பிராமி வரி வடிவம் வேறு இடங்கள்ல காணப்படுகின்ற வரி வடிவத்தை ஒத்தது அல்ல, இது ஒரு தனித்துவமானது என்று பேசுவதுதான் அவருடைய நோக்கம். இலங்கையில் உள்ள பிராமி வரி வடிவத்தின் தனித்துவத்தை பேசுவது. அந்த தனித்துவத்தை கருத்தாக எப்படி சொல்லுகிறார், சாராம்சமாக எப்படி சொல்லுகிறார்? இலங்கையின் பிராமி வரி வடிவம் அசோகனுடைய பொறுப்புகளில் காணப்படுபவற்றில் இருந்து வேறுபட்டது என்பதுதான் அவங்க சொல்லுகிற சாராம்சம். சரி, நாங்க சொல்லுங்க கார்த்தி. சார் தனித்துவத்தை சொல்றா சார், தொன்மையானதுன்னு சொல்றா சார்? தொன்மை அசோகனுடையதும் பழசுதானே ஐயா. அது காலத்தை சார் இப்ப இதுல பிராமி எழுத்து வடிவம் மிக தொன்மையானதுன்னு தானே சார் சொல்லப்படுது, தனித்துவம் சொல்லலே சார். அது சரி, மிக தொன்மையது என்பதை சுட்டுகிற இன்னும் ஒரு அம்சமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இலங்கையில் இருக்கிற பிராமி வரி வடிவம் தொன்மையானது. அதுல நம்ம மூச்சொலி பயன்படுத்துகிற உண்மை அது என்னென்று எனக்கு எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியல, உங்களுக்கு யாருக்கும் தெரியுதோ தெரியல. இலங்கையின் பழைய கல்வெட்டுக்கள்ல இது இருக்குது. இது அசோகனுடைய பொறுப்புகளிலையும் மற்றவற்றிலையும் இருக்குது, ஆனால் அந்த மூச்சொலியோட பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லுவதன் மூலமாக கால ஒப்பீடை தாண்டி இன்னொன்று என்ன சொல்லுகிறாரு, இது இன்னொன்றை சேர்ந்ததும் அல்ல, இது மாதிரியாக இன்னொரு இருந்தாலும் இது அல்லாது என்று சொல்லுகிறார். அப்ப நாங்கள் தொன்மை மற்றும் தனித்துவம் என்று சேர்த்தெழுதினா பரவாயில்லை போல. இதுன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியையும் சொல்லுகிறார். நீங்க சொன்ன போல அது இந்த ஒரு பழைய தன்மையான தொன்மையையும் காட்டு சொல்லுகிறார். அப்படி எடுக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் இதான். இது மற்றதுல இருந்து வேறுபட்டு நிற்குது. எவ்வகையில வேறுபட்டு இருக்குது என்றால் அந்த பயன்பாட்டு வடிவம் மேலே தொடங்கியே சொல்லுகிறார், மிக தொன்மையானது என்பதை காட்டுவதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இருக்கு என்று சொல்லியிருந்தான் இங்க வாரர். ஆகவே தொன்மை என்பது முக்கியமானது, நாங்கள் அதை தவற விட்டுடம் போட்டுதான் இருக்கு. சரி, இப்போ தானே சரி, தேங்க்யூ. அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துறது கணிசமான அளவுக்கு எல்லாருமே இப்ப நல்லா வந்துட்டீங்க என்பதுக்கு அவர் ஒரு அடையாளம். இப்பகுதியின்படி அசோகன் பொறுப்புகளில் மூச்சொலி எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. இப்பகுதியின்படி அசோகன் பொறுப்புகளில் மூச்சொலி எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. ஆமா இல்லையா? நிச்சயிக்க முடியாது. இல்லை சார், இல்லை. இல்லை, கன்ஃபார்மா? சார் கன்ஃபார்மா இல்லை சார். இல்லை. வேற யாரேனும் வேறு பதில்கள்? இந்த பகுதியின்படி அசோகன் பொறுப்புகளில் மூச்சொலி எழுத்துக்கள் இடம்பெறவில்லை என்கிறது ஆமா இல்லையா? நிச்சயிக்க முடியாதா? முகமது கன்ஃபார்மா இல்லை என்று சொல்லிட்டார். வேற யாரேனும் ஆம் என்று பதிலளிக்கலாம் அல்லது நிச்சயிக்க முடியாது என்று பதிலளிக்கலாம் என்று கருதினால்? இல்லை சார், அசோகண்டதில காணப்படுது. காணப்படுதா? காணப்படுது. எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. காரணமாக இலங்கையில் உள்ள மிக பழைய பிராமி கல்வெட்டுகளில் ரஜ என்னும் சொல் தவறாமல் மூச்சொலி எழுத்துடன் வரையப்பட்டு இவ்வெழுத்து அசோகன் பொறுப்புகளிலும் மற்றவற்றிலும் காணப்படுகிறது. ஓ, இந்த எழுத்து காணப்படுகிறது. எந்த எழுத்து காணப்படுது? இந்த ஜ என்ற எழுத்து, ஜ என்ற எழுத்து காணப்படுது. அசோகனுடைய கல்வெட்டுகளிலையும் காணப்படுகிறது, இலங்கையின் கல்வெட்டுகளிலேயும் ஜ காணப்படுது. ஆனா என்ன வேறுபாடு ரெண்டு ஜாவுக்கு முடியல? மூச்சொலி எழுத்துக்கள்
மூச்சொலி எழுத்து தவறாமல் மூச்சொலி எழுத்துடன் வரையப்பட்டிருக்கிறது. இது எங்க? இது இலங்கையில் உள்ள பிராமி கல்வெட்டுகள்ல அசோகன் குறிப்புகளிலும் மற்றவற்றிலும் காணப்படுகிறது, இந்த எழுத்து காணப்படுகிறது. ஆனால் இந்த வடிவுள்ள மூச்சொலி எழுத்துடன் எழுதும் இவ்வழக்கு வேறு இடங்களில் காணப்படவில்லை. விளங்குதா? மூச்சொலி எழுத்துடன் எழுதும் இந்த வழக்கு வேறு இடங்கள்ல காணப்படவில்லை. இங்க இலங்கையில மூச்சொலி எழுத்தோடு எழுதுகிற வழக்கு காணப்பட்டிருக்கு, அசோகன் இடத்துல காணப்பட இல்லை. தான் வேறுபாடு. அப்ப அசோகன் பொறிப்புகளில் மூச்சொலி எழுத்துக்கள் இடம்பெறவில்லை என்கிறத நாங்கள் ஆம் என்று பதிலளிக்கலாம் போல ஒரு தோற்றம் இருந்தாலும், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விடயம் ஜ என்ற எழுத்து காணப்படுகின்ற இடங்களில் இலங்கை கல்வெட்டுகள்ல மூச்சொலி எழுத்தோடு இருந்தது, ஏனைய இடங்கள்ல இந்த எழுத்து இருக்குது, ஆனால் அது மூச்சொலி எழுத்துடன் எழுதப்படவில்லை. இந்த எழுத்து மூச்சொலி எழுத்தோடு எழுதப்படவில்லை. வேறு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. விளங்குதா சொல்றது? நிச்சயமாக கூற முடியாது, நிச்சயிக்க முடியாது. இந்த கூற்று நிச்சயிக்க முடியாதது. ஜ என்பது சாதாரணமாக பயன்படுகிற இடத்தில் இலங்கையின் கல்வெட்டுகளில் மூச்சொலி எழுத்து, நான் நினைக்கிறேன் மூச்சொலி என்றது இச்சன்னா போட்டு எழுதியிருப்பார்கள், அது தெரியல, சரிதானே? ஆனால் அசோகனுடைய படைப்புகளில் அப்படி இல்லை. இந்த எழுத்து இருக்குது, ஆனால் மூச்சொலி எழுத்து இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்கு தான் அந்த விஷயம். மூச்சொலி எழுத்துக்களே இடம்பெறவில்லையா என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு அது தெரியாது. இந்த உரைப்பகுதியில் அதை பற்றி சொல்லி விளங்குதா? நாங்கள் விடையை எப்படி நுணுக்கமா கண்டுபிடிக்கிறோம் என்று. என்ன பாத்திமா? அந்த ஜ என்கிற எழுத்தின் பயன்பாட்டின் போது அது இல்லை. ஆனால் அசோகனுடைய பொறிப்புகளில் மூச்சொலி எழுத்துக்கள் இடம்பெற்றதா இல்லையா என்றா எங்களுக்கு அது தெரியாது. இந்த எழுத்து வரையக்குள்ள மட்டும் இப்ப இச்சன்னா முன்ன போட்டிருப்பாங்கன்னு கற்பனை வச்சுக்கொண்டா அவர் போடையில நாங்க போட்டிருக்கோம், அவ்வளவுதான். வேறு எழுத்துக்களுக்கு அவர் பயன்படுத்தினாரா அதுங்களுக்கு தெரியாது. ஆகவே நிச்சயிக்க முடியாது என்பது பொருத்தமாக இருக்கு. இலங்கையின் மிக மூச்சொலி எழுத்து தெரியாது, உண்மையில தெரியாது. நான் அதை தேடுவோம், நான் அதை பற்றி தேடி படிச்சு உங்களுக்கு அவசியம் சொல்லுவேன். இப்போதான் நானும் அதை யோசிக்கிறேன், அது என்ன என்பதாக. என்னமோ இங்கே இருக்குது அங்க இல்லை என்றதை இப்போதைக்கு விளங்கிக் கொள்வோம், தேடுவோம். இப்ப இது ஒரு ஆர்வத்தை காட்டுமே, ஒரு தோல்வி வருகிறதோ அது என்ன, அதை புரிந்து கொண்டால் என்ன என்கிற தேடல் இருக்கிறது. நான் அவசியம் சொல்றேன். ஃபாத்திமா, யஸ்மின் ஏதோ சொல்ல வரீங்க போல, சொல்லுங்க. மூச்சொலி எழுத்து போன முறை இதே மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் தான் பிராமிய வடிவத்தை வச்சு. இல்ல, அதுதான் நான் சொன்னேன், SLESக்கு இந்த மாதிரி உண்டு. ஆனா இவ்வளவு தெளிவான மொழிபெயர்ப்பு இல்லை, அது ரொம்ப மோசமான ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனால் இல்லை நிச்சயம் போடுறதுக்கு வந்திருந்தேன். என்ன ஓகே, சரி. இப்ப பாருங்க, இப்ப இப்படி கொஞ்சம் நுணுக்கமா கவனிக்கிறோம் நாங்கள். அடுத்தது பாருங்க, இலங்கையின் மிக பழைய பிராமி எழுத்துக்களிலிருந்து அசோகன் பொறிப்புகளில் உள்ள எழுத்துக்கள் வேறுபடுகின்றன. இலங்கையின் மிக பழைய பிராமி எழுத்துக்களில் இருந்து அசோகன் பொறிப்புகளில் உள்ள எழுத்துக்கள் வேறுபடுகின்றன. சாதாரணமா பாக்குற போது எழுத்து இருந்தது, அந்த மூச்சொலி பயன்பாடு தான் இல்லை என்பது போல இருக்குது. ஆனால் இது அந்த பொருளைத்தான் தருது. என்ன, இங்க இருக்கக்கூடிய எழுது முறையில இருந்து அது வேறுபட்டிருந்தது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆம் என்று விடையளிக்கிறது பொருத்தம். ஈனா, இலங்கையின் பிராமி கல்வெட்டுகளில் மூச்சொலி எழுத்துக்கள் காணப்படவில்லை. நிச்சயமில்லை. இலங்கையின் பிராமி கல்வெட்டுகளில் மூச்சொலி எழுத்துக்கள் காணப்படவில்லை என்று சொல்லியிருந்தா காணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். ஓ, ஆகவே இந்த கூற்று தவறானது. முதலாவது நிச்சயிக்கப்பட்டது, இரண்டாவது ஈனா இல்ல. ஆகவே அப்பவே ஆறுக்கு ஆவண்ணா. பெரும்பாலும் ஆவண்ணா அவரு போட்டு வார எல்லா கேள்விக்கும் ஆவண்ணா அப்படி அளிக்க கூடாது. எங்களுக்கு அப்படி வந்துட்டு என்ன, அவ்வளவுதான்.
சரி, அடுத்தது 7வது உரை பகுதியை பார்ப்போம். வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்கான பொருத்தமான அரசு சிறந்ததாகவும் வினைத்திறனுடையதாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறான அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டுமே பங்காற்றுவதுடன் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியாளராகவோ அல்லது பகிர்ந்தளிப்பவராகவோ பங்காற்றவில்லை. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். எனினும் சந்தையை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 1/4 நூற்றாண்டு சென்ற பின்னரும் கூட பொருளாதார துறைகளின் பெரும் எண்ணிக்கையானவற்றின் உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பு ஆகிய இரண்டிலும் அரசு தொடர்ந்தும் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்கான பொருத்தமான அரசு சிறந்ததாகவும் வினைத்திறனுடையதாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறான அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டுமே பங்காற்றுவதுடன் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியாளராகவோ அல்லது பகிர்ந்தளிப்பவராகவோ பங்காற்றவில்லை. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். எனினும் சந்தையை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 1/4 நூற்றாண்டு சென்ற பின்னரும் கூட பொருளாதார துறைகளின் பெரும் எண்ணிக்கையானவற்றின் உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பு ஆகிய இரண்டிலும் அரசு தொடர்ந்தும் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றது. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். சரி, இப்போ நான் கூற்றுக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? சந்தை பொருளாதாரத்து வெற்றியில் அரசின் பங்களிப்பு. சந்தை பொருளாதாரத்தில் அரசின் பங்களிப்பை விவரிப்பது என்று எடுத்துக்கொண்டால் கணிசமான அளவுக்கு மிகச்சரியான பதில். இன்னும் யாரேனும் திருத்தமாக சொல்ல முடியும் என்று கருதுறீங்களா? சந்தை பொருளாதாரத்தில் தனியார் துறையிட வினைத்திறன், தனியார் துறைத்தான் வினைத்திறனா தொழிற்படும். தனியார் துறையினுடைய வினைத்திறனை பேசுவது. சரி, வேறு யாரேனும்? சந்தை பொருளாதாரத்துல அரசின் பங்களிப்பை விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. கிரேட். இங்க என்னென்றால் சந்தை பொருளாதாரத்தில் அரசு பங்களிப்பு என்ன, சந்தை பொருளாதாரத்துல அரசின் பங்களிப்பு தொடர்பான ஒரு விமர்சனம், அதாவது கோட்பாட்டு ரீதியாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் பிரயோக ரீதியாக எப்படி இருக்கிறது. கோட்பாட்டு ரீதியாக ஒரு விடயம் சொல்லி இருக்கிறாங்க, பிரயோக ரீதியாக ஒரு விடயம் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் அழகான சொல். சந்தை பொருளாதாரத்தில் அரசின் பங்களிப்பு தொடர்பிலான விமர்சனத்தை முன்வைப்பது உரையாசிரியருடைய நோக்கம். லாபான ஒரு விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. பெரும்பாலானர்கள் அவங்க
சார் ஸ்டக் ஆயிடுது அப்படி. ஓ ஓ சாரி நான் இந்த மைக் தவறுதலா நிப்பாட்டப்பட்டு போயிட்டுது. என்ன ரீசன் தெரியல, நான் தான் நிப்பாட்டினா தெரியல. நான் சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் சல்மிலா பானு எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். அதுதான் சொன்னேன். மூச்சொலி எழுத்துக்கள் என்பது என்ன என்று அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கணத்தில் மூச்சொலி எழுத்துக்கள் என்கிறது ஒலியை பிறப்பிக்கிற போது அதிக காற்றை வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு ஹக் சவுண்ட் வருந்தானே, அகையனம் ஹக், சரிதானே? இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் அக்பர், அந்த அஹ் சத்தம் வர அந்த மாதிரியாக அவங்க ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ கேயோட ஒரு ஹெச் சேர்த்து பயன்படுத்துறது, ஜியோட ஹெச்சை சேர்த்து பயன்படுத்துகிற மாதிரியான அந்த ஒலி வருகிற போது அது மூச்சொலியாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அது விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அவங்களுக்கு எல்லாருமே அதை பார்த்துருக்குறீங்க. அவங்கள ஓப்பன் மெசேஜில் தான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே யாரோ ஒரு அந்த கேள்வி இருந்தது எங்கள்கிட்ட இருந்து, அது என்ன மூச்சொலி எழுத்துக்கள் என்றால் என்ன என்று சொல்லி தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. சரி, இப்போ இதில் பார்ப்போம். இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் சந்தை பொருளாதாரத்தில் அரசின் பங்களிப்பு தொடர்பில் விமர்சிப்பது. அது கோட்பாட்டு ரீதியாக பொருட்களினுடைய உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பில் ஈடுபடக்கூடாது. அரசை பொறுத்தவரையிலே ஏற்பாட்டாளராக மட்டும்தான் பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக செயற்பட வேண்டும். பொருட்கள் பணிகளின் உற்பத்தியாளராக அல்லது அதை பகிர்ந்தளிப்பவராக பங்காற்றவில்லை. ஆனால் அப்படி கொடுக்கிற போது அந்த உற்பத்தி பகிர்ந்தளிப்பு என்பது தனியார் துறையினால வினைத்திறனாக செய்யப்படலாம். ஆனால் சந்தை அடிப்படையாக இந்த பொருளாதாரம், சந்தை பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு 25 வருடங்கள் கடந்த பின்னரும் கூட இப்போதும் பொருளாதாரத்தில் அரசாங்கம் உற்பத்தி பகிர்ந்தளிப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து நேரடியாக ஈடுபட்டு வருகிறது. திருப்பியும் சொல்றாங்க இது தனியார் துறை இன்னும் வினைத்திறனா செய்யும் என்று சொல்லி. இதில் சில உண்மைகளும் இருக்குது. அரசு பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தியில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியாக நட்டம் அடைவது, அந்த முகாமைத்துவ குறைபாடுகள், இப்படியாக நிறைய விடயங்கள். நாங்கள் முதல்ல ஒரு உரைப்பகுதி பார்த்தோம். தனியார் கைத்தொழில் 11% வளர்ச்சியை கொண்டிருக்கிற போது அரச கைத்தொழில்கள் எதிர்கணிய வளர்ச்சியை காட்டியது என்று சொல்லி இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுக்களை கொஞ்சம் மதிப்பீடு செய்யும். 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறார்கள். அரசு பொருட்களின் உற்பத்தியாளராகவோ பகிர்ந்தளிப்பவராகவோ மட்டும் இருத்தலாகாது, பொருளாதார முகாமைத்துவத்தின் உதவியாளராகவும் இருத்தல் வேண்டும். மதிப்பீடு செய்யுங்க. ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்ற அடிப்படையில் இல்லை, சொல்லப்படல. அந்த உற்பத்தியாளராகவோ பகிர்ந்தளிப்பவராகவோ மட்டும் இருத்தலாகாதுன்னா அதுவும் செய்யணும் என்று சொல்லியிருக்காங்க. அது செய்யக்கூடாது. ஏன்னா முகாமைத்துவத்தின் உதவியாளராக இருக்க வேணும் என்பது சரி, ஆனால் அது அப்படி மட்டும் இருக்கக்கூடாதுன்னா அதுவும் செய்யணும், பொருளாதார முகாமைத்துவத்திலும் பங்களிக்க வேணும் என்று சொல்லப்பட்டதுக்கு தவறான கூற்று. இல்லை, பொருளாதார முகாமைத்துவத்தினை கூடிய வினைத்திறனுடன் செய்யும் ஆற்றல் தனியார் துறைக்கு உண்டு. உண்டு, ஆனா அப்படி சொல்லல, ஆனா ஊகிக்கல நாங்க. இல்ல, அதுல மேல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, இவை தனியார் துறையினால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். அப்படி அதான் அந்த ஊகித்து கொள்ளலாம். இதுல ஒரு குழப்பம் இருக்குது. பொருளாதார முகாமைத்துவம் என்பது ஏற்பாட்டாளராக செயல்படுவது, சரிதானே? பொருளாதார முகாமைத்துவம் என்பது ஏற்பாட்டாளராக செயற்படுவது. ஏற்பாட்டாளராக பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வது அரசு தான் செய்யப்படும். அரசு சிறந்த சந்தை பொருளாதாரத்துக்கான பொருத்தமான அரசு, சிறந்ததாகவும் வினத்தினுடையதாக இருக்க வேண்டும். அவ்வாறான அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டுமே பங்காற்றுவதுதான். இங்க ஏற்பாட்டாளர் என்கிறது ஒரு முகாமைத்துவம் சார்ந்த கருத்து. இங்க பொருளாதார முகாமைத்துவம் என்பது உற்பத்தி மற்றும் விநியோகம் என்பதாக சொல்லப்பட இல்லை. 3வது கூற்றை பாருங்க. தனியார் துறையின் மூலம்தான் பொருட்களை உற்பத்தி செய்வதும் பகிர்ந்தளிப்பதும் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படும். என்ன முடிவுக்கு வரீங்க? இது சரி, அது கடைசியா சொல்லி
என்ன சரி சரி ஆம் சரிதானே. அப்போ இந்த ஆவண்ணா கூற்றுக்கு இங்க உரைப்பகுதியில தனியார் துறைக்கு பொருளாதார ஏற்பாட்டாளராக பணியாற்றும் ஆற்றல் தொடர்பாக எந்த விளக்கமும் அங்க சொல்லப்பட்டில்லை. அவர்கள் உற்பத்தி விநியோகம் தொடர்பாக வினைத்திறனோடு தொழிற்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசு ஏற்பாட்டாளராக செயற்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. தனியார் துறையினர் பொருளாதார முகாமைத்துவத்தை கூடிய வினைத்திறனோடு செய்வார்களா இல்லையா என்பது தொடர்பில் அங்க தகவல் இல்லை. ஆகவே நாங்கள் அதை நிச்சயிக்க முடியாது என்ற வடிவத்துக்குள்ளதான் கொண்டு போக வேண்டும். சொல்லுங்க காத்து. இந்த உரைப்பகுதியில கடைசியாக தனியார் துறையால் கூடிய வினைந்து செய்யப்படலாம்னு இருக்குது. இந்த பகுதியில கூட்டு செய்யப்படும் இருக்கு. அப்ப என்ன சார் வேறுபடுதுல படலாம் ஊகிக்கிறாங்க, சுவரா சொல்றாங்க சார். ரெண்டு இடத்துலையும் சொல்லுறாங்க. என்னென்றால் மேலையும் இருக்கு பாருங்க, இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். இந்த பகுதியிலையும் திருப்பி இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். இங்க செய்யப்படலாம் என்பது ஊகித்தல் அல்லது எதிர்வு கூறலாக நாங்கள் எடுக்க வேணுமா அல்லது நிறுதிட்டமான முடிவுக்கு நாங்கள் வர வேணுமா என்றால் மைய கருத்தோட ஒத்து போறது தானே இப்படியா இருக்கும். இங்க தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. மேல சொல்லிக்க அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டும் பங்காற்றுவதுடன் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியாளராகவோ பகிர்ந்தளிப்பாளராகவோ பங்காற்றவில்லை. இது கோட்பாட்டு ரீதியாக. ஆனால் இங்கு அரசாங்கம் பகிர்ந்தளிப்பு ஆகிய ரெண்டிலும் அரசு தொடர்ந்து நேரடியாக ஈடுபட்டு வருகிறது. இப்ப ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க. மேல கோட்பாட்டு ரீதியாக அரசு உற்பத்தி விநியோகத்தில் ஈடுபடவில்லை, இது தனியார் துறையால் வினைத்திறனோடு செய்யப்படலாம் என்றால் அவர்கள் செய்யலாம். சில இடத்துல நாங்கள் பொருள் கோடல் செய்வது அந்த இடத்துக்கு ஏற்றபடி அது மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்க செய்யப்படலாம் என்பது ஊகித்தலாக இல்லை, அவை நல்லா செய்யலாம், அவையே செய்வினம் நீங்கள் குழப்பாவிட்டால் என்ற மாதிரி எடுக்கணும். இப்ப இப்படித்தானே நாங்க பார்க்கிறோம். தமிழ்ல பாருங்க, முயல் தின்றவன் என்றொரு கூற்று இருக்கு. இப்போ யார் யாரை சாப்பிட்டது? முயல் தின்றவன் என்கிற கூற்றில யார் யாரை சாப்பிட்டது? என்னப்பா கேள்வி விளங்குதா? என்ன மைக் ஆஃப்ல இருக்கு. சார் முயல தின்றவர் யாரு நீங்க சொல்லலையே சார். தின்றவன் என்பது இருக்குது ஒரு மனுஷன், அப்படித்தானே? யாரோ ஒரு மனிதன் முயலை சாப்பிடுறான். முயல் தின்றவன் என்பதனுடைய அர்த்தம் இங்க சாப்பிட்டது மனிதன், சாப்பிடப்பட்டது முயல். சிங்கம் தின்றவன் என்று வருகிற போது சாத்தியம் இல்லை நடைமுறைக்கு. யார் சாப்பிட்டது? சிங்கம். சாப்பிட்டது சிங்கம், என்ன சாப்பிடப்பட்டது இதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டும் ஒரே வகையான சொற்றொடர். முயல் தின்றவன் என்பதும் சிங்கம் தின்றவன் என்பதும் ஒரே வகையான சொற்றொடர். அந்த பொருள்கோடல் இடத்துக்கு ஏற்றபடி நாங்கள் மாற்றிக்கொண்டோம். இங்கேயும் உண்மையில நான் அவர் கேட்ட கேள்வியை செய்யப்படலாம் என்பது உண்மை ஊகித்தல் போல ஒரு தோற்றம் இருந்தாலும் இங்க சொல்லப்படுகிற அழுத்தமான கருத்துக்களின் அடிப்படையில அது நல்லா செய்யலாம் என்ற விதமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் விளங்குதான். நான் அவர் கேட்ட கேள்விக்கு யார் கேட்ட எனக்கு முகமட்டா சொன்னீங்க, காந்தா சொன்னீங்க. இந்த இடத்துல அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டி இருக்குது. ஏன்னா அது நல்லா செய்யலாம் என்று சொல்லுவோம் தானே, அப்படி அந்த அலாம போடுவோம். இப்போ பொருத்தமான கூட்டாக நாங்க எதை எடுத்துனாங்களப்பா? ஈனா. அப்போ 7 ஈனா என்று சொல்லி விடி அளிப்போம். 7வது கூட்டுக்கு ஈனா. நாங்கள் கூட நேரம் எடுத்து தான் விளங்கப்படுத்தி இருக்கிறோம், தனியா கூற்றை மட்டும் கண்டுபிடிக்கிறது அல்ல. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் தருவினம் இந்த கேள்விக்கும். இப்ப 5 கேள்விகள் தந்த 35 புள்ளிகள் என்றால் அதுக்கு ஏறத்தாழ நீங்கள் 30 நிமிடங்கள் எடுக்கலாம். 5 கூற்றுக்களுக்கும் சரியான கூற்றை அடையாளம் காண்றதுக்கு நீங்கள் 30 நிமிடங்கள் எடுக்கலாம். 1.5 மணி நேரம் பேப்பர் தானே, அதுல கிட்டத்தட்ட 1/3 டேக்குள்ள
30 நிமிஷம் எடுத்து விரைவாக செய்யலாம். இந்த இல்லை நிச்சயிக்க முடியாது, இந்த மாதிரியான பகுப்பாய்வு, உரையாசிரியருடைய நோக்கம் என்ன, இது எல்லாம் மேலதிகமான ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் அவங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க தானே. சரி, இப்போ கூற்றுக்களை அடையாளம் காண்ற பயிற்சியை நான் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அடுத்தது தரப்பட்ட உரைப்பகுதிகளிலிருந்து வினாக்களுக்கு விடியளித்தல் என்கிறத அடுத்த செயலமர்வில் பார்க்கலாம். அப்போ எங்களுடைய 3 பிரதான இலக்குகளும் நிறைவாயிரம். பெரிய சுருக்கம் எழுதுறது, கூற்றுக்களை அடையாளம் காண்றது, உரைப்பகுதியிலிருந்து வினாக்களுக்கு விடியளிப்பது என்பது போல. சரிதானே. நீங்கள் இந்த வினாத்தாளை செய்து பார்க்க வேண்டாம், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நிறைய செய்து பார்த்தாச்சு, அதுகளில் செய்யுங்க. இதை ஒன் த ஸ்பாட்டில் நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி இருந்தால் நல்லது. எங்களை ஓரளவுக்கு நீங்கள் இந்த 7லையும் உங்களுக்கு எத்தனை கூற்றுக்கள் சரியான விடையை காணக்கூடியதாக இருக்கிறது என்கிறத பார்க்கலாம். எவ்வளவு தூரம் நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று. இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதிகள் உண்மையில பெரியவை. 2 பந்திகளை தந்து போட்டு கேள்வி கேட்டிருக்கிறோம். உண்மையில உங்களுக்கு தரப்படுகிறவை அப்படியாக இருக்காது. சிறிய பகுதிகளை தந்து 5 துண்டங்களாக பிரிக்கக்கூடிய சிறிய உரைப்பகுதிகளை கொடுப்பார்கள். அதில் இருந்து 5 கேள்விகளை கேட்பார்கள். இது ஓரளவுக்கு ஒரு மிகையான பயிற்சி தான், ஆனால் அது நல்லது, பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி செய்கிற போது அதனுடைய பயன் கூடுதலாக இருக்கும் என்ற அடிப்படையில் அப்படியாக செய்கிறோம். சரிதானே. அப்போ இந்த அளவோடு நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். நீங்கள் ஏதாவது பேச வேண்டியிருந்தால் நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் உங்களுக்காக காத்திருக்கிறேன். இந்த அளவோடு விடைபெறுகிறவர்களுக்கு மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் மகிழ்வான பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.